சரி கார்த்தி, ஏடிஎம்கே எங்க கூட நீ ஏடிஎம்கேல எங்க கூட கூட்டணியில வந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவ அதை மட்டும் சொல்லு. நடக்கும்போது பாத்துக்கோ சிவாஜி, எதையுமே தடுக்கிற இடத்துல நம்ம இல்ல, எதுக்கு கவலைப்படணும்? வந்துட்டான்னு சொல்ல சொல்லுவோம். சினாரியோவை தானே சொல்றேன். சொல்லு, நீ என்ன பண்ணுவ? நீ கோஸ்ட் வாங்கி உனக்கு நான் ஆரம்பத்துக்கு தான் கவலையே பட ஃபைட்டு. மாட்டேன். யாரு ஃபர்ஸ்ட் கோஸ்ட் வாங்குறதுன்னு கரெக்டா? இது வேறயா? ஆனா அது செமையா கார்த்தி, இருக்குமா இப்ப நான் சினாரியோ? சொல்லிட்டே தான் இருக்கேன். என்டிஏ எங்க கூட வருது, எழுதி வச்சுக்கோ. என்ன ஜி, நாங்கெல்லாம் ஒரு கட்சியே இல்லைன்னு இங்க சொல்லிட்டு பாரு. சும்மா இல்ல சும்மா டேய், இங்க பேசிட்டு பாரு இருக்கோம். டேய், இவனை சிவாஜி, சொல்லுங்கண்ணா. நம்ம வந்து புல்லு கோ துரும்பும் ஹோஸ்ட் எல்லாம் பல்குத்த உதவும். நம்ம கோ ஹோஸ்டுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம்டா. கார்த்திக் வந்து அந்த ஸ்பேஸ் போடுற டிபார்ட்மெண்ட் ஒதுக்கிடலாம். கார்த்தி தான் இனிமேல் ஸ்பேஸ் போடணும். நம்ம எல்லாம் கோ ஹோஸ்ட் ஸ்பீக்கர்ல வந்து நம்ம பேசிக்கலாம். என்டிஏவின் ஆஸ்தான டூஜி, ஸ்பேஸ் ஹோஸ்ட் இப்ப கார்த்திக். நீங்க சொல்றது வந்து இப்ப வந்து இந்த அண்ணாமலை ஃபியூச்சர்னு இருக்காங்களே, அவங்க பாருங்க திட்ட கார்த்தி போறாங்க. தம்பி, நான் ஒண்ணு சொல்லணும். NDA ல கார்த்தி தம்பி, நான் ஒண்ணு சொல்லணும். என்டிஏல உங்க சீமான் வந்துருவாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? உங்களை பார்த்து, ஒரு சின்ன பிசுறு கார்த்தி கிடக்கு, அதெல்லாம் கண்டுக்கிடாதங்கன்னு சொல்லுவாரு. என்ன கார்த்தி? இதை நீ எதிர்பார்க்கல இல்ல? அண்ணாமலை நீ உனக்கு சப்போர்ட் கூப்பிட்ட இல்லையா அவங்கள? உனக்கு சப்போர்ட் கூப்பிட்ட இல்ல இல்லையா இல்ல அவங்கள? கூப்பிடல, இது பேச விட்டாதானே, கூப்பிடல. எங்க அண்ணாமலை மரியாதை ஃபியூச்சர் இவங்க இருக்க? தான் நீ சொன்னாங்க. வேற நீ என்ன சொன்ன? அண்ணாமலை ஃபியூச்சர்னு இருக்காங்க பாருங்க, அவங்கள கூப்பிடுங்க, அவங்களுக்கே வந்து இதெல்லாம் வந்து பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லி அவங்க முடிச்சிடலான்னு வந்த. கூப்பிடுங்க, அவங்க எனக்கு சப்போர்ட்டா பேசுவாங்கன்னு சொல்லல. அதத்தான் என்ன சொன்னேன்னு அதத்தான் கேளுங்க. அதத்தான் தெளிவா அவங்க சப்போர்ட்டா பேசிட்டாங்க. ஆனா எனக்கு நான் சப்போர்ட் பண்ணவே கூப்பிடலையே. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மதியானம் என்டிகே ஒரு கட்சி இல்ல, சும்மா அவங்க ஒரு 8% வச்சிருக்கானுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் ஒரு ஆமா. கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இப்ப வந்து இப்ப கூட்டணிக்கு வருவாங்க. இப்ப அது 2G கார்த்திக் இல்ல, விஜய் இவாத்துக்கு இப்ப 2G மேல என்ன சொன்னாரு? 8% வச்சுட்டு நீ வந்து நான் ஓடிடுவே, நீ எப்படியா இருந்தாலும் எங்களுக்கும் நீயும் அப்பாட்டி தான் தர இல்லையா? ஏங்க இப்படி அப்படிலாம் உங்களை அப்படிலாம் சொல்லல. அப்படிலாம் சொல்லல. ஏன்னா நம்ம கூட்டணியில வணக்கம் தமிழ்வேந்தன். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் டூஜி, வணக்கம் தமிழ்வேந்தன், நீங்க என்ன ஆளுக? தமிழ்வேந்தன், தமிழ்வேந்தன் தமிழ்வேந்தன் நீங்க என்ன ஆளுக? தமிழ்வேந்தன் அமைதியா இருக்கேன். இல்ல தமிழர் தெரிஞ்சுக்கலாம். 2G தமிழர் அத தமிழர் தமிழர்னா எப்படி? தெய்வேந்திர குல வேளாளர். தேவேந்திர குல வேளாளர். ஆக்சுவலா நேத்து இருங்க ஐஎம்எஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க தமிழ். நேத்து போய் பாரிசாலம் கிட்ட அவனே சொல்லிட்டான் தெளிவா, பார்கவகுலம்ன்ட்டு. பார்கவகுலம் ஆரியர்களோடது. அத அங்கேயே வச்சு கேட்காம சகோ அவன் கேட்கறதுக்கு சகோ எனக்கு நேத்து வந்து எனக்கு அவர் எந்த இதுவும் தெரியாது. அதுக்காகத்தான் நான் கேட்டேன். அவர் சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் வந்து எல்லாமே தெரியும். ஆனா தேவையில்லாம எதுக்கு நம்ம வந்து அவரை ஏங்க சங்கடப்படுத்தணும்? அவன் ஆரியங்க, அவன் ஆரியங்க அவன். எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் எதுக்கு தேவையில்லாம போய் சங்கடப்படுத்தணும்னு கேக்குறேன். சொல்லிட்டாரு, அவரே தமிழ்நாட்டிலேயே சொல்லிட்டாரு. 90 தமிழான அவரே இல்ல இல்ல எனக்கு சொல்லிட்டாரு. புரியல. எப்படி நீ இருங்க டூஜி, எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஆரியங்கிறீங்க, இவருக்கு தெரியுங்கிறாரு. அவர் வந்து ஆரிய தெரியும் பாரகுல நந்தமான் சொல்றாருல. பார்கவங்கிறது அந்த 7 ஆரிய ரிஷிகள்ல ஒரு ரிஷி. அவங்கள முன்னோர்களா வச்சிருக்கிறவங்க எல்லாமே ஆரியருக்கு தான். பரசுராமருக்கு இன்னொரு பேரு பார்கவர். எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள பரசுராம எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள சேர்த்துக்கிறது. ஏய் சரி, உட்படா அது. எவன்தான் நீயே இப்போ நீ வந்து யாதவ் தானே, நீ குஜராத்தி. அது தமிழ்வேந்தனுக்கு யாதவ் தெரியும். இல்லையே, வெளியே நான் பேச கோனாரு. முடியாது. நான் எங்க யாதவ் இல்ல. ஏய் கோனார் எல்லாம் யாதவர்களை தான்டா. எதுகுலம் தானே நீ? இல்ல இல்லங்க, கோனார் வேற, யாதவர் வேற. எல்லாம் ஒண்ணுதாங்க. எல்லாம் அந்த ராஜஸ்தான், குஜராத் ஏன்னா சைட்ல இருந்து நான் வந்தவங்க. உத்தரப்பிரதேசலாம் போய் நான் வந்து ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கிறேன். அங்கே யாதவூர் அப்படின்னு சொல்றவங்க தான் பூநூலாம் போடுறாங்க. ஆல்மோஸ்ட் பிராமின்ஸ் தான் அவங்க. இல்ல 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 யார் யாதவ்ஸா? இல்லைங்க, யாதவ்ஸ் எல்லாம் பூணூல் போட பூணூல் மாட்டாங்க. போட மாட்டாங்க. பூநூல் போடுறாங்க. எங்களை மாதிரி தான் நல்லது. இல்ல நல்லது கிட்டதுக்கு போடுவாங்க. பூநூல் அவ்வளவுதான். போடுறாங்க. ரெகுலரா நான் போடுறவன் கறி ஒரு சாப்பிட பெரிய மாட்டான். பிசினஸ் மேனு. அவரைப்பா நான் சும்மா இருங்க. ஏதாவது நான் உளறி சொல்றேன். எங்கேயுமே நான் யாதவர் சும்மா. இங்க பாருங்க, யூபில இருந்து நானும் தான். எங்க உத்தரப்பிரதேசல நீங்க எங்க போயிருக்கீங்க? நான் லக்னோ போயிருக்கேன். லக்னோ தான் நானும் போயிருக்கேன். லக்னோ அங்கெல்லாம் ஒன்றும் போடலையே. என் ஏங்க ஃப்ரெண்டு நான் யாதவ் இப்ப கூட இருக்கானு எத்தனை நான் பேர். பார்த்த வந்து ஒருத்தர் வந்து பூநூல் அப்படி அப்படி போட்டிருக்காரு. இல்லைங்க. ஆஹா, ஒன்றும் போட மாட்டாங்க. தமிழ்வேந்தன் ஒரே ஒரு நிமிஷம். பூணூல் போடுறதுக்கு வந்து அவங்க சில இது இருக்கும். இப்போ வந்து வைஷ்யாஸ் போடுவாங்க,
இல்லைன்னா யோ வந்துட்டு அதெல்லாம் முடியா அதுக்குள்ள இரியா அவர்தான் அதுக்குள்ள போறாரா நீ பிரிவு வச்சுட்டு இருக்குது போயிட்டு அதுல. நீங்க அதெல்லாம் அங்க முடியாது. இருங்க. அது யாதவர்கள் பிரிவு வந்து இருக்கட்டும். பட் பூநூல் நேத்து நீங்க வந்து பயன்படுத்துறாங்க. அதை பாரிசாலன் நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் சொல்றேன். பட் அவ்வளவுதான். பாரிசாலன் ஒரு ஆரியங்கிட்ட போய் தோத்துட்டு வந்திருக்கீங்க நீங்க. ஏங்க நான் வந்து தோக்குறது இங்க இருங்க. இது என்னங்க இது? நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு. எல்லாரும் கேட்டிருக்காங்க. எல்லாரும் புரிஞ்சுக்கிறட்டும். அவ்வளவுதான். வேற என்னது? வேற என்ன இருக்கு அதுல இருந்து? அதுல போய் என்னத்த போய் ஆராய்ச்சி பண்ண சொல்றீங்க? சொல்லுங்க. அங்க போய் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்க பாருங்க. இல்லங்க. நீங்க தமிழரா? நான் கேள்வி கேட்டேன். தமிழரா எப்படி? அப்படின்னு கேட்டேன். இந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னாரு. தமிழர் இல்லைன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நான் சரி அப்படின்னு வந்திருப்பேன். இப்ப அவர் சொன்னாரு, நான் கேட்ட கேள்விக்கு அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? ரெண்டுக்குமே ஏங்க ஆன்சர் சரிதான். ஏங்க நான் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த பதில நாங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அவ்வளவுதான். இப்போ நான் வந்து தமிழர் கிடையாது. இப்ப என்ன பண்ண ஒண்ணும் போறீங்க? செய்யப்போற கிடையாதுல. ஒண்ணுமே செய்யப்போற தமிழ்நாட்டுல கிடையாது. எனக்கு 12 ஏக்கரா தமிழர் இல்ல, 12 தமிழர் ஏக்கரா இல்ல டூஜி அப்படின்னு எனக்கு சொல்றத ஒரு அவர் டவுட் தெரிஞ்சுக்கிட்டோம். இருக்கு. அப்ப நீங்க டூஜி தமிழர் எனக்கு ஒரு இல்லைன்னு டவுட் தெரிஞ்சுக்கிட்டோம். இருக்கு. அவ்வளவுதான். நான் ஒரு இதுல படிச்சேன். டிகேவியே வந்து இங்க இருக்கவங்க இல்ல, அவங்க வெளியில இருந்து வந்தவங்கங்கிற மாதிரி ஒரு நீங்க என்ன சொல்றாங்க. வேணாலும் அதுல சொல்லுங்க. எந்த அளவு நாங்க இல்ல ஒருவேளை தமிழ்வேந்தன் உங்களை வானத்துல சொல்ல இருந்து ஒரு நிமிஷம் பொத்துக்கிட்டு கீழே பூச்சிருப்பாங்க. உங்களை சொல்ல டிகே இது தமிழ்வேந்தன். நான் எனக்கான டவுட்டை நான் கேட்டுக்கிறேன். அவரு கொஞ்சம் இதெல்லாம் படிச்சிருக்காரு. என்னன்னு தெரியலங்க. எது தமிழ்காரங்க பெரும்பாலும் வந்து எல்லாமே வேற நாட்டுல வந்திருப்பாங்க. அப்படிதான் சொல்றீங்க எல்லாரும், நீங்க எல்லாரும். ஆமா. இங்க யார் இருந்தா? இருளர் இருந்தாங்க, வேட்டுவர் இருந்தாங்க. ஆமா. வேற இன்னும் 2, 3 இது இருந்தாங்க. பறையர் இருந்தாங்க. மத்தவங்க எல்லாமே வெளியில இருந்து நீங்க வந்தவங்க தானே. சொன்னா அது ஆரியம் திராவிடம் சொன்னா நாங்க கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. இல்ல நீங்க சொன்னா அப்ப நாங்க நாங்க கேட்டுக்கணுமா? எதுவுமே நீங்க மட்டும் எந்த கேட்டுக்கிறோம்னு டெஸ்ட் நான் உங்களை எடுத்தீங்க? கேட்டுக்குங்க சொல்லவே கிடையாது. நான் என்னைக்காச்சும் உங்களை கேட்கவும் ஃபோர்ஸ் பண்ணிருக்கோமா? மாட்டோம்ல. நான் கேட்கவும் மாட்டோம்ல. நான் என்னைக்காச்சும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிருக்கோமா? சரி, திராவிடம் ஆரியமோ டிசைட் பண்ணுது எல்லாத்தையும். இப்போ தமிழர்கள்லாம் வந்து இப்போ நான் கிறிஸ்டின், நான் முஸ்லீம்ஸ், அதே மாதிரி ஜெயினுங்க அவங்கள அல்லாதவர்களை நீங்க கொண்டு போய் இந்துன்னு மாத்துனீங்க. யாராச்சும் கேள்வி கேட்டோமா? பொத்திக்கிட்டு தானே இருந்தோம். ஆமா, அவங்க இந்துக்கள் இல்ல, தான. பொத்திக்கிட்டு தானே இந்துக்கள் இருந்தோம். தான். பொத்திக்கிட்டு தானே இருந்தோம் எல்லாரும். பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். அப்புறம் என்ன? எங்ககிட்ட பொத்திக்கிட்டு தான் அது இருக்கணும். மாதிரி தான் இருக்கணும். பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். வேற வழி இல்ல. பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். வேற வழியே கிடையாது. எங்ககிட்ட பொத்திட்டு இருக்கணும். கரெக்ட் தான். பொத்திக்கிட்டு தான் இருக்கணும். வேற வழி இல்ல. டூஜி இப்ப லோகாயுதா அந்த அக்கா என்ன பண்ணுவாங்க? லோக்காயுதா ஏற்கனவே மேல வந்தது ஏற்கனவே டூஜி சொன்னேன். ஒரு நிமிஷம். டூஜி ஒரு நிமிஷம். நான் மேல எங்க வந்து தம்பி அதுதான் சிவாவுக்கான ஒரே நிமிஷம். டூஜி டூஜி நான் பேசுறது டூஜி கேக்குதா இல்லையா? மிஸ்டர் சிவா எங்க கேக்குது காண? கேக்குது. இப்பதான் தமிழ்வேந்தன் நாங்க இன்னொருத்தர் actually பேசுறாரு இல்லைங்க. தமிழ்வேந்தன் கூடால கூடால் நீங்களும் பேசுவேன்னு பேசுனேன்னு அர்த்தம். நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்க, நாங்க ஏதாவது இது பண்றோமா? சரி, அவர் மிஸ்டர் பேசுங்க சிவா பேசும்போது பேசுங்க. பேசுங்க அவருக்கான ஐயா. வாய்ப்பு ஐயா பேசுங்க கொடுக்கணும்ல. ஐயா. பேசுங்க ஐயா. ஒரு கேள்வி மிஸ்டர் கேட்காது. சிவா வந்து சீமானை பார்க்க போயிருக்காருங்க. விஜயலட்சுமி அணி நன்றி விவகாரமா. நன்றி 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 நன்றி. நன்றி நன்றி நன்றி. இப்பதான் நான் வந்து டயர் ஸ்பேஸ்க்கு போனேன். ம். நீங்க சொன்ன அந்த அதே லோக்கல் ஆளு அப்படி கேவலமா அபியூஸ் பண்ணிட்டு இருக்குது பிஜேபிய. நான் அதான் சரி இவனுல அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். உனக்கு டயர்ஸ் எனக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் பேச வருது. நான் சரி என்ன பேசுறானுங்க நான் ஓப்பனா போனேன். இது நான் வந்து ஓப்பனாவே மேலே ஏறினா என்னை பார்க்க வரைக்கும் அமைதியா இருந்து பார்த்த உடனே அப்படியே கெட்ட வார்த்தையில பேசாதவனுதான் குறை. 2.5 வச்சிருக்கிற நாயும் நீங்க போய் பிச்சை எடுக்கிறீங்க. பொறுங்கடா, உங்களுக்கு பிச்சை போடுவாங்கடா. அதுக்குள்ள என்னடா ஆயிரம் கோடி ஊழல். அது வந்து கொஞ்சம் இருங்க. நான் பேசுறது கேக்குதா இல்லையா? எல்லாரும் அமைதியா இருங்க. கேக்குது. ஆமா ஆமா. அது வந்து சீமானான விஜயனிக்காக அரெஸ்ட் பண்ணும்போது ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணிடும். ஒரே ஜீப்ல 2 பேத்தி ஏத்திட்டு பாருடா அடா பாருடா. சரி, சூப்பர். அப்படியே இருங்க. கரெக்ட் தானே? சரி. இந்த திராவிடம், இந்த தமிழ் தேசியங்கிற திராவிடம் ரெண்டுமே திராவிடம் தான் நம்மளுக்கு. சரி, அப்படிங்களா? சரி. எங்க குருநாதர் பாரிசாலன் அப்படிதான் சொன்னாரு நேத்து. நான் அவரை தான் ஃபாலோ பண்றோம். அவரை நீங்க ஃபாலோ பண்றீங்களா? சரி சரி. ஆமா, பார்கவ கூட நத்தமா சிறப்பு சிறப்பு சிறப்பு. அப்படியே பண்ணுங்க. கமலி வணக்கம். ஒரு நிமிஷம். கமலி என் மேல ரொம்ப கோபமா இருப்பாங்க நினைக்கிறேன். வந்த உடனே நிப்பாட்டியா பண்றாங்க. ஏங்க நான் எதுக்குங்க கோபமா இருக்கேன்? ஏசாமி ஏசு வந்து உங்களுக்கு மூதாதையர் தானே, முப்பாட்டன் தானே. நாங்க எங்க கோபமா இருக்கோம்? வந்துட்டாங்க கட்டையை தூக்கி போடுறாங்க ஒரு கடையில. இல்ல உங்க கார்த்திக் இருக்காரா? சொன்னீங்க செத்தவங்க தான் முப்பாட்டன்னு. அப்ப உங்க ஏசு தானே செத்தாரு. இன்னும் வரவும் கார்த்திக் அவரு தானே முப்பாட்டன். சொல்லுங்க. நீங்க அதான் யாதவர் தானே, கோனார் தானே. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். திருப்பதி மலை இருக்குல்ல கோயில். இல்ல 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 இல்ல
கோனார் மட்டும்தான், யாதவ் இல்ல. அதான் இல்ல இல்ல ரெண்டுமே ஒண்ணு. யாதவ் தான்யா கோனாரு. திருப்பதி மலை கோயில் இருக்குல்ல, பெருமாள் கோயில், அது ஓபன் பண்றதே வந்துட்டு யாதவர் தான். அது வந்து யாதவ் கோனாரு. ஏய், என்கிட்ட இருந்து புடுங்கி வச்சுட்டு சும்மா நீங்க உங்ககிட்ட ஓபன் புடிங்கல பண்றது சாமி. பாத்து நீங்க தான் வந்து இதுவே உங்களுக்கு தான் சாமியை ஏடா முதல்ல பாக்குற இதுவே வந்து இல்ல ஒரு நிமிஷம் இருங்க நீங்க அவனுக்கெல்லாம் டேடா பழனியும் உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க, திருச்செந்தூரும் உங்ககிட்ட இருந்து புடுங்கிட்டாங்கங்கிற, மதுரையும் புடுங்கிட்டாங்கற, திருப்பதியும் புடுங்கிட்டாங்கற, எல்லாமே புடுங்கிட்டு இருந்தா அப்ப ஆமாங்க. உங்களுக்கு எல்லாம் வீரமே குடுத்து குடுத்து இல்லையாடா? பழக்கப்பட்டு இல்ல குடுத்து உங்களுக்கு எல்லாம் பழக்கப்பட்டு வீரமே இல்லையா அப்ப திரும்பி எடுக்கிறதுக்கு? ஏன்னா இப்படி இருக்கிறீங்க? உள்ள சில பேர் பொழைக்க விட்டோம் டூஜி. அவங்களே இன்னைக்கு கேட்டா ஏய் நாங்களும் நாங்க தாண்டா உங்களை உள்ள அப்படிங்கிறாங்க. பொழைக்க விட்டோம். ஏன்டா என்னடா மாத்தி சொல்ற? நீயே குஜராத்ல இருந்து தானே வந்த? சொல்லுங்க தமிழ்வேந்தன், இந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. உங்கள மாதிரி அறிவாளிகள்லாம் அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணணும். இல்ல உங்களை விட அறிவாளி ஜெய் யாரும் ஸ்ரீ கிடையாது கிருஷ்ணா. உலகத்துல. உங்களை விட அதிகமான அறிவாளி யாரும் கிடையாது. கார்த்தி ஜெய் தம்பி. ஸ்ரீராம் தமிழ்வேந்தன். ஆஹா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஆனா 2G. லைவ்ல டெஸ்ட் எடுத்தீங்க பாருங்க தமிழ்வேந்தன். அங்க நிக்கிறீங்க, கெத்தா நிக்கிறீங்க தமிழ்வேந்தன். கெத்து தான் நீங்க. எங்க கேள்வி கேட்கறது வந்து நம்மளுக்கு என்ன தோணுதோ கேட்கிறோம், அதுக்கு பதில் கிடைக்குது. நீ தமிழ் எப்படி, நீ தெலுங்கு எப்படி? நான் இவன் ஏங்க ஏதாவது நான் வந்து கேட்பான் இந்த மாதிரி எனக்காச்சும் வந்து பைத்தியகாரத்தனமா நீங்க கேள்வி. தமிழரா தெலுங்குறான்னு கேட்டனானா, நீங்க சரி தமிழரா சீமான் என்ன எப்படி தமிழனா? எப்படி அவ்வளவுதான். சரி சீமான் என்ன தமிழனா? அவர்கிட்ட கேளுங்க. அந்த சீமான் கேள்வி தமிழரா? எனக்கு நான் ஒரு தமிழன் அவர் தெரியும். ஆனா உங்க கேள்வி நீங்க டைரக்டா அவர்கிட்ட கேளுங்க. இது கேள்விதான் அப்ப அவனை வர நேத்து சொல்லுங்க சகோ போய். சகோ இந்த நான் கேட்கும்போது அவர் மல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மல்லு சகோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நேத்து இந்த கேள்வியை நான் வந்து அவர் யாரு நம்ம பாரிசால நான் வந்து கேட்கும்போது, நீங்க தமிழரா எப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தர் ஆதி அப்படின்ற ஒரு ஐடியில வந்து குறுக்க மறிச்சு என்னை வந்து கேட்டாரு. இந்த கேள்வி நீ சீமானை போய் கேட்பியா அப்படின்னு கேட்டாரு. கட்டாயம் சீமான் இப்ப பாரிசாலன் பேசின மாதிரி யாராச்சும் வந்து சீமானை கூட்டி வந்து ஸ்பேஸ் போட்டிருந்தீங்கன்னா, நான் அந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்க தான் செய்வேன். ஆனா எனக்கு அவர் தெரியும் தமிழர், ஆனா இருந்தாலும் கேட்பேன் அது கன்ஃபார்ம். அவர் வாயில இருந்து தவறு. வரணும்னு கேட்பேன். சீமானா நீங்க அப்படி கேட்டீங்கன்னா, அவர் ஒரே வார்த்தையில போன விடா கோத்தானு தான் சொல்லுவாரு. சொல்லிட்டு போறாரு. உண்மையா இல்லையா? இதுல என்ன இருக்குது? பாருங்க. இதுல என்ன இருக்குங்க? அப்படி இருக்கும்போது நீங்க வந்து சீமானான மட்டும் அந்த கேள்வி கேட்க முடியாது. நான் கேட்கிற கேள்விக்கு அவர் பதில் எப்படி கொடுத்தாலும் அதை வந்து நான் ஏத்துக்கிற போறேன். இல்ல குடிகாரனும் போயிருக்கான் டூஜி, குடிகாரனும் போயிருக்கான். போட்டோ வந்துருச்சு. குடிகாரனும் போயிருக்கானா? அது எனக்கு தெரியுமா? ஈவினிங்கே பாத்துட்டேன் நானு. சரி பரவாயில்ல, பேசிக்கிட்டு இருங்க. கமலி வந்து கோஹோஸ்ட் ஆயிட்டாங்க. வாழ்த்துக்கள். இவன் தம்பி. ஓகே சரி, தம்பி கூட அங்கேயே தான் இருக்கான். எஸ்பி வேலுமணி, கேபி முனுசாமி, சிவி சண்முகம். இந்த லாஸ்ட் ஆள் யாருங்க லெஃப்ட் சைடுல? அவன் குடிகாரன்னு மொட்டையா சொல்லாதீங்க, பகல் நேர குடிகாரங்க அவன். எங்க போயிருக்கான்? ஜெயிலுக்கு போயிட்டாங்களா? எல்லாரும் டெல்லி போயிருக்காங்க. அடுத்து சீமான் தான். அப்படியா? சரி சரி சரி. விஜயலட்சுமி கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக திராவிடம் வந்து தானப்பா டிசைட் பண்றது. நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. ஆரியமே நாங்க தாங்க ஆரியா. யார் உள்ள போகணும், யார் வெளியே வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணது நீங்க தானே. அப்புறம் என்ன? நாங்க தான் முதலாளிங்க. நீங்க எல்லாம் அதான் நான் சொல்லிட்டேன்ல. அதான் நான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். யாரு உள்ள போகணும், யாரு வெளியில இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது வந்து ஆரியம் திராவிடம் தான். 2 பேரும் கூட்டா சேர்ந்து டிசைட் பண்ணுவீங்க. திராவிடம் எல்லாம் கிடையாது. ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணுவீங்க. அது நல்லா தெரிஞ்ச விஷயம். திராவிடம் எல்லாம் இந்த NTK 100 கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச டெல்லி முதலமைச்சர் இங்க இருங்க. 100 கோடி ரூபாய். ஒரு நிமிஷம் தமிழ்வேந்தன், ஒரு நிமிஷம் மன்னிக்கும். நான் வந்து உங்க ஸ்பேஸ் வந்தா எப்படி நீங்க பேச சொல்லும்போது நான் அமைதியா இருக்கணும், அந்த மாதிரி நான் பேசும்போது நீங்களும் அமைதியா இருக்கணும். சரிங்களா? நீங்க வந்து வாய்ப்புண்டா இங்க பேசிட்டு உங்க ஸ்பேஸ்ல போய் நீங்க என்ன புண்டா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால மதிப்பு கொடுத்தா அதை காப்பாத்திக்கலாம். சரியா? தமிழ்வேந்தன் கை தூக்குங்க, பேசி முடிச்சோன்னு கை தூக்கிட்டு பேசுங்க. ஆமா. ஒரு லேடிஸ வந்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்படி வந்து அவங்க சொல்லிட்டோம். அது எங்களுக்கு தெரியும். நீங்க பேசுறதை விட மத்தவங்க எல்லாம் நாகரிகமா தான் பேசுறாங்க. உங்க ஸ்பேஸ்ல நீ பொம்பளை மாதிரி தமிழ்வேந்தன், நீங்க லேடிஸ் மாதிரி அழுகாம பேசுங்க தமிழ்வேந்தன். தெளிவா நீங்க எல்லாம் பொம்பளை உரிமையை பத்தி பேசலாமா? ஃபர்ஸ்ட் விஜயலட்சுமிய வேசின்னு சொன்னவங்க தான் நீங்க எல்லாம். எதுக்கே உங்க அண்ணனை வீடியோ வெளியே விட்டான்ட்டு. அதனால நீங்க அந்த யோகியம் எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. அவங்க வேசினா சொல்ல முடியும். அப்போ அது வேசி கூட போய் படுத்த உங்க அண்ணன் என்ன வேசனா? அது அப்போதைக்கு தெரியல. அப்போதைக்கு தெரியல. இல்ல அவனும் தேவையாதான்.
யோ கார்த்தி, முட்டு குடுக்கறதும் குடுங்க. ஆனா ஒரு அளவு பேசி குடுங்க. ஆமா என்ன இல்ல எனக்கு புரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததுல என்ன உங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு எனக்கு புரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுக்கம் நான் பொம்பளைக்கு மட்டும்தான் ஒழுக்கமா உங்க அண்ணனுக்கு இல்லையா உங்க அண்ணன் தமிழன் இல்லையா தமிழன் தான். அப்புறம் என்ன அவனுக்கு ஏன் ஒழுக்கமயிர் இல்லாம இருந்துச்சு சரி இப்போ உங்க கட்சியில ஒருத்தனை வச்சு நீங்க இது எங்க பண்ணி கட்சியில இன்னமும் உள்ளதானே நாராசாவே இருக்கான்? வந்துட்டு போட்டியா நீ யோகிய மயிரா இல்லையா அதை மட்டும் சொல்லு இல்ல 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 இன்னமும் உள்ளதானே இருக்கான் டூஜி. இப்ப அதை உள்ளதானே பேசக்கூடாது வச்சிருக்கீங்க. சரியா உள்ளதானே வச்சிருக்கீங்க. வச்சுட்டு இல்ல போறான் இப்ப அப்படின்னா வந்து உங்க உங்க அண்ணன் அண்ணன் இதுக்கு மேல வந்து இல்ல, ஒரு இருங்க கட்சி கமலை தலைவரோட குறுக்க ஒரு வார்த்தையை வராதீங்க நீங்க குறுக்க வராதீங்க பயன்படுத்துறீங்க. கொஞ்சம் இருங்க ஒரே நிமிஷம். குறுக்க வராதீங்க ஒரு நிமிஷம் இருங்க கொஞ்சம் இருங்க அமைதியா இருங்க தமிழ்வேந்தன் பெரிய யோகிய மயிறு மாதிரி பொம்பளை இருக்கு பேசுறீங்க பொம்பளையில பத்தி நீங்க என்ன கைல்வெளி சரி அந்த அம்மா பேருன்னா அந்த இப்போ உங்க கட்சியில இருந்து விலகுச்சே காளியம்மாள் அவ்வளோ காளியம்மாள் அவ்வளோ அபியூஸ் பண்ணி விரட்டி காளியம்மா அவ்வளோ அபியூஸ் பண்ணி விரட்டினீங்க ஏன்னா அந்த அம்மா இவனோட ஓட்டு அதிகமாக எடுத்துச்சு அதனால இந்த யோகிய மேயர்லாம் இங்க வந்து பேசாதீங்க தமிழ் இல்லையே அங்க ஒரு அவங்களை லிமிட் யாருமே இருக்கு அபியூஸ் பண்ணல டூஜி. சும்மா ராணி அப்புறம் யாரும் அபியூஸ் பண்ணா? கல்யாண அப்படி கல்யாண பண்ணலையே. கல்யாண சுந்தரத்தோட ஒய்ஃபை மஞ்சப்பொடி அவன் என்ன பண்ணான் துரை முருகன் என்ன பேசினான் தெரியுமா அந்த டைம் நடந்ததுக்கு அப்புறமும் அவர் ஒரு தான் நீக்கினாங்க டூஜி. அந்த விஷயத்துக்காக நினைக்கல. இந்த ஆனா அதுக்கப்புறம் மாதிரிலாம் நீக்கினாங்க. பேசக்கூடாது மற்றபடி தெரிஞ்சுக்க 3 சரியா? வயசு குழந்தைக்கு 3 வயசு குழந்தைய ரேப் பண்ணுவேன்னு சொன்னவன் தான் உங்க கட்சி துரை முருகன் இன்னைக்கு வரைக்கும் சீமானோட தான் சுத்திட்டு இருக்கான் நீ அந்த யோகிய மேலாம் எங்களுக்கு சொல்லித்தராத கருத்து இந்த விஷயத்துல சொல்லிட்டேன் இல்ல நாங்க யோக்கியன்னு சொல்லல. ஆனா நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்கல்ல. இப்ப இவ்வளவு நாளா ஒரு கட்சி தலைவர் வந்து தேவையாமே அப்படி இதுன்னு பேசும்போது மட்டும் யாரும் வரல. அப்ப இதுக்கு மட்டும் வேஷ்டி அப்ப சொல்லும் அந்த போதே அந்த உங்களுக்கு இதை கோவம் வந்து வந்துச்சு தமிழ்வேந்தன் கிட்ட நீ எல்லாத்துக்கும். சொல்லணும் சரியா நீங்க இவங்ககிட்டலாம் வந்து இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பெரிய அது யோகியா நீங்க மாதிரி இப்படித்தான் வர்றது சொல்லணுங்க. அதுக்குன்னு இரு ஒரு கட்சி இரு தலைவர் ஒரு நீங்க நிமிஷம் இரு வேஷ்டின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நீ எதுக்கு குறுக்க வரப்ப நான் திரும்பி வேஷ்டின்னு தான் சொல்ல அதிகமா தான் முடியும். பேசுவேன் நானு சரியா வர்றாரு ஆரியம் திராவிடம் ஒன்றுன்ட்டு வாய்ப்புண்ட பேசுறது அப்ப செருப்புகளை தான் அடிப்பேன் இதே பேச்சு நீ உன் ஸ்பேஸ்ல போய் பேசணும் இந்த ஆள் அன்னைக்கு எங்க கூட பேசிட்டு அவங்க ஸ்பேஸ்ல போய் என்ன பேசினா தெரியுமா அப்படியே நான் சங்கிகளை கதற விட்டேன் அப்படின்ட்டு நான் திருப்பி அபியூஸ் பண்ணலாம் தான் நினைச்சேன் சரி பேசின பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு அமைதியா விட்டுட்டேன் அன்னைக்கு பெரிய புடிங்கி மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா என்டிகாரெல்லாம் சூத்தடிச்சு விட்டுருவோம் நீங்களோட ஆள் மாதிரியே கிடையாது எங்களுக்கு அதனால அதுக்கு வந்து ஒரு வந்தீங்கன்னா கட்சி தலைவரை ஒழுக்கமா நீங்க பேசிட்டு போங்க சொல்லக்கூடாது. தமிழ் இந்த எகத்தால புட்டெல்லாம் பேசுறது இங்க வந்து ஆரியம் திராவிடெல்லாம் ஒண்ணு பேசுறதுலாம் பேசுனீங்கன்னா திருப்பி நான் கேட்பேன் அதே ஆரியம் திராவிட சுண்ணியத்தான் உங்க அண்ணன் சீமான் உம்பிட்டு இருந்தாரு 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு கரெக்ட் உண்மைதானே ஆரியரோட எப்ப கூட்டணியில இருந்தாங்க? பிஜேபிக்கு ஓட்டு கேட்கறதுக்கு நக்கரக்கா போனாருன்னு நான் கேட்பேன் மும்பைக்கு அப்ப அவர் ஏன் எதுக்கு பிஜேபி ஆரிய சேர்த்துக்கிட்டீங்க? கட்சின்னு தெரியாதா இல்ல யாரு வந்து ஓட்டு கேட்டாலும் சேர்த்துக்குவீங்களா என்ன? ஏன் நீ எதுக்கு வந்தீங்க ஃபர்ஸ்ட் காசு வாங்கிட்டு எதுக்கு வந்தீங்க வந்து காசு வாங்கினா எங்க நிரூபிச்சீங்க? எதுக்கு வந்தீங்க நீ முதல்ல காசை வாங்கிட்டு காசு வாங்கினா எங்க நிரூபிச்சீங்க? ஏன் ஓட்டு கேட்க அவரை வச்சு ஓட்டு எதுக்கு கேட்டீங்க? நீ வந்த நாங்க கூப்பிடுவோம்ப்பா நாங்க ரோட்ல இருக்கிற எல்லா பொம்பளையும் கூப்பிடுவோம் சீமான ரோட்ல இருக்கிற பொம்பளையா கூப்பிட்டா வந்துருவாரா நீ எதுக்கு இப்ப குறுக்க வர்ற நான் அந்த ஆள் கூட தானே பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஃபர்ஸ்ட் உன் கூட பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல இப்படி அது இல்ல நீங்க வந்து ஒரு கட்சி தலைவர் வந்து இவ்வளவு பெரிய வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் போது அப்ப நீ உங்க எதுக்கு கட்சியில வந்து இருக்க விஜயலட்சுமி எல்லாருக்கும் ஒரு மாதிரி வேசின்னு எதுக்கு தெரியுது. சொன்ன கோர்ட்ல தீர்ப்பு வந்துருச்சா வேசின்னு நீ எதுக்கு அந்த பொம்பளைய சொன்ன அப்ப பாலியல் தொழிலாளி வரும்போது எல்லாருமே உட்காந்தீங்க எல்லாரும் அப்ப அதே பாலியல் சொல்லிட்டீங்க. தொழிலாளியிட போற உங்க அண்ணன் என்ன பாலியல் காஜியா பாலியல் கல்யாணத்துக்கு வழக்கு முன்னாடி அப்படின்னு ஏன் சொன்னீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுக்கம் நீ அடுத்தவனு சொல்லி தர்றல தமிழ் இதுதான் அந்த உங்க தமிழ் கல்ச்சர் எல்லாம் ரொம்ப பேசுறீங்களா என்டிகே காரணம் இதுதான் உங்க ஒழுக்கமா அதே 3 கல்யாணம் பண்ணவனோட தானே கூட்டணியும் நீங்க இருந்தீங்க. அசிங்கன்னு ஆயிடுச்சு நாங்களும் அசிங்கன்னு ஆயிடுச்சு நான் ஒத்துக்கிறோம் நீ யோகியமான கேக்குறேன் இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அப்ப இங்க யாருமே லவ் பண்ணல எதுவுமே நீங்க எதுவுமே பண்ணல எல்லாருமே பண்ண கூடாதுடா ஓகேமான எந்த தமிழ் சங்க இலக்கியத்துல எங்க போட்டிருக்கு அப்படி அவர் பண்ணணும் திராவிட இயக்கத்துல இருக்கும்போது தான் நடந்துச்சு. தமிழ் தேசியம் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல கல்யாணத்துக்கு பண்ணதுக்கு அதெல்லாம் நீ அப்புறமா அந்த மாதிரி பேசக்கூடாது ஏதாவது இந்த நடந்திருக்கா? இந்த இல்ல அந்த மாதிரி அதெல்லாம் ஏதாவது நீ வழக்கு இருக்கான்னு பேசக்கூடாது சொல்லுங்க. அதெல்லாம் சரி பழகிட்டு இல்ல லவ் பண்ணிட்டு இல்ல அப்புறம் எப்படி இப்ப பேசிங்கிற லவ் பண்ண பொண்ணா நீ எதுக்கு பேசிங்கிற அதுக்கப்புறம் இந்த அம்மா இத்தனை வருஷம் சில வீடியோகள்ல எக்கச்சக்க வீடியோ விட்டுது அதெல்லாம் யாருமே கேட்கல. எக்கச்சக்க வீடியோ எல்லாம் யாரும் எவனுக்கு விடல கேட்காத உங்க போது அண்ணனுக்கு மட்டும் தான் விட்டுச்சு ஆமா அப்புறம் யாரும் கேட்கலன்னா அப்ப இந்த வேசின்னு சொல்லும் போது யாரும் கேட்க கூடாது. ஏன் கேக்குறீங்க? இல்ல புரியல ஆமா நீ ஏமாத்திட்டு 4 பேரோட பொறுத்தவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கர்ப்பமாக்கிட்டு களைச்சிட்டு வந்துட்டேன் கர்ப்பமாட்டு கலைச்சதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா கொடுங்க. கோர்ட்டு கலைச்சது ப்ரூவ் எப்படி பண்ணுவோம்ப்பா அதை வயிற்றுல மிதிச்சு அப்படி கலைச்சிட்டாங்களா இல்ல என்ன ஆமா நீ குப்புறப்படுத்தி பண்ணாலும் பண்ணுவேன் கலைச்சிட்டாங்களா? என்டிஏ காரன்லாம் கூடுறாங்க அந்த டியூஷன் வந்த பிள்ளைவே நீங்க என்ன பண்ணீங்கன்னு பார்த்தேன் வீடியோல எந்த டியூஷன் வரும்போது? டியூஷன் புள்ள ஒரு புள்ள என்டிகே பயிலகத்துல வச்சு கற்பழிச்சு அந்த வீடியோ வெளியே வந்தவன அரெஸ்ட் பண்ணாங்களே மேல எந்த போடுறதா மாதிரி எதுவும் பாக்கலையே. போடுங்க உங்களை பேசுறாங்க அந்த நீங்க டியூஷன் தானே வீடியோ ஹோஸ்ட் எடுத்து பண்றீங்க. போடுங்க மேல கேக்குறான் சொல்லுங்க ஆசை தம்பி இல்லைங்க எனக்கு அதாவது முன்னாடி விஜயலட்சுமியோட அந்த காணொலியோ இப்போ அவங்க பேச்சை விட பிறந்தில்லைங்க நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து விசாரிக்க சொல்லியிருக்குது அதுக்கப்புறம் அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது நான் சட்டப்படி சந்திப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் கடந்து போகலாம் ஆனால் கடந்து போகலை என்ன இல்லாமல் பேசணும் ஆனால் அதுக்கு இவங்க கொடுக்குறாங்க பாருங்க விளக்கம்
சீமானோட இந்த கூட்டி கூட்டம் மோசமான கொடுத்தவங்க கூட்டம். நீங்க பேசுறதுக்கு யோக்கியமே இல்ல. கார்த்தி தீக்க இயக்கத்துல இருக்கும்போதே நடந்துச்சு. அவன் சரியா? யோக்கியமா இவன் யோக்கியமான்னு கூட்டி பட்டிமன்றம் கொடுக்கறத நடக்கல. மட்டுமே பாக்குறவங்க தான் என்ன கேட்கக்கூடாது. இவங்க கேட்கலாம்னா நான் பதில் சொல்லணும். அதுக்கு ஒரு ரீசன் தமிழா இருக்கு. ஓன்ட்ட பேசல. உங்களுக்கு நான் எதுக்கு தமிழா பதில் கார்த்திட்டு சொல்லணும்? நபர்கிட்ட பேச வரல, 2G பேச எங்க வந்திருக்கேன். தலைவர் பத்தி தானே பேசுறீங்க. அந்த நாய் உனக்கு தலைவனா, நீ வச்சு கொண்டாடுற அந்த நாயை. கூட்டி கொடுக்குற யோ நாயங்களுக்கு தானே அமைதியா இருங்க. நீங்க நீங்க ஏன் இங்க வந்து சண்டை போட்டுக்கிறீங்க? ரெண்டு தலைவன் பேரும் அமைதியா நீ இருங்க. வச்சு கொண்டாடுறா. எல்லாத்தையும் கூட்டி யோ கொடுக்குற சரி வேலை அமைதியா இருங்க. போனதுக்கு யோ அப்புறம் ஏன்டா ஆரியத்தை கார்த்தி ஒரு அமைதியா இருடா. ஒரு பெண்ணை எல்லாம் பார்த்து மாமா வேலையை தவிர கார்த்தி என்ன அமைதியா இரு. இல்ல அது அமைதியா இருங்க ஆசை தம்பி. இல்ல நான் இல்ல 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 அந்த துஜி ஒன்னே ஒண்ணு டாபிக் சொல்லிடுறேன். இல்ல அப்ப பண்ணது அந்த திராவிடத்துல டாபிக் இருக்கும்போது பேசுறதுக்கு பண்ணாராம். எனக்கு அந்த தப்ப திராவிடத்துல இருக்கும்போது பண்ணாராம். எவ்வளவு கூசாம சொல்றான் அந்த பாருங்க. ஆமா தப்பு டீக்கா சி விட்டு அப்ப என்ன நான் மைக் அவனை விட்டு சொல்லட்டுமா? பேச கார்த்தி விட்டு கார்த்தி கேட்டுக்கோ. கிருஷ்ணரை விமர்சனம் கார்த்தி பண்ணும்போது இல்ல கீழ எல்லாம் எரிஞ்சதுல கார்த்தி உங்களுக்கு அப்ப மட்டும் கார்த்தி குழுகுலு இருந்துச்சுல்ல. கார்த்தி கார்த்தி கண்ணனை பேசும்போதோ முருகனை பேசும்போதெல்லாம் ஒரு கார்த்தி குழுகுலு தானே இருந்துச்சு. கார்த்தி கார்த்தி ஒரு நிமிஷம் அதுதானே கூட்டி கேட்டுக்கோ. கொடுக்குற வேலையை பாத்தீங்க. கார்த்தி கேட்டுக்கோ. அதாவது தனி மனித ஒழுக்கங்கிறது சித்தாந்தம் எந்த சித்தாந்தத்துல இருந்தாலும் கடைபிடிக்கலாம். நீ கம்யூனிஸ்ட் இருந்தாலும், திமுகல இருந்தாலும், அதிமுகல இருந்தாலும், பாஜக, என்டிகேல இருந்தாலும் தனி மனித ஒழுக்கங்கிறது தனி. கட்சிக்கு ஐடியாலஜிக்கு நீ இதை சொல்ற தெரியுமா? அது செட் ஆகாது. ஆனா இதை ஏன் நான் இப்ப இந்த டாபிக் எதுக்கு வந்துச்சு தெரியுமா? உங்க தமிழ்வேந்தன் ஆட்டிட்டு வந்து இங்க வாய் இப்படி பேசுறது. அவனுங்க ஸ்பேஸ்ல போயிட்டு நான் அப்படியே சங்கில கதற விட்டுட்டேன் அப்படின்னு பேசுறது தெரியுமா? அதுக்கு தான் நான் சொன்னேன். நீ அவ்வளவு கதற விடுறல்ல. அன்னைக்கு போயிட்டு பாரிசான்ட்ட வெக்கமே இல்லாம என்ன ஜாதி நீ தமிழ்னான்னு கேட்கிற. இப்ப ஏன் உங்க அண்ணனுக்கு கேட்க வேண்டியதானே அத? உங்க கட்சியில எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாத்துக்கும் சொல்லுங்க பாப்போம். சரி ஜாதி உங்களுக்கு இதுவும். தெரிஞ்ச நீங்களா சொல்லுங்க. உங்க உங்க ரூம் தானே. உங்களுக்கு நிறைய தெரிஞ்சதா சொல்லுங்க. எதுக்குடா நீங்க சீமானுக்கு ஃபர்ஸ்ட் கேக்குறீங்க? ஃபர்ஸ்ட் பொதுவெளியில வந்து ஜாதி நான் ஏத்துக்கிட்டு கேட்கலையே. இருக்க நீங்க. அத கேட்டா உங்களுக்கு ரோசம் மீறு வேற வருது. எங்க அண்ணனுக்கெல்லாம் கேட்காதீங்க. அவரு தமிழர் தெரியுமா உனக்கு? அவங்க அப்பா ஈழவா ஆக்சுவலா. அந்த ஆளு மலையாளி. உட்காந்து உன்னை ஏமாத்திட்டு இருக்கான். போய் இப்ப இதை ப்ரூவ் பண்ணிட்டு வா. எனக்கு தேவையில்லையே டூஜி அது. அப்ப தமிழ் தேசிய கட்சியோட தலைவன் நான் தமிழே இல்லையா? பாரிசாலன்ல கேட்கவும் இல்லையே. நான் இந்த ஆளு கேட்டாருல தமிழ் வந்து. அப்பா பேரு செபாஸ்டின், அவங்க தாத்தா பேரு ஜேக்கப். அது யாகப்பர்னு சொல்லுவாப்ல. யாக்கோபு. சரி ஜேக்கப்னே வச்சுக்கோங்க. மலையாள ஜேக்கப்னே வச்சுக்கோங்க. சைமன் வச்சுக்கோங்க. ஒரு பிரச்சனை ஏதோ இருக்கட்டும் பேரு. நீ இங்க பேசுறதா இங்கேயும் பேசணும். நாங்க தான் இந்த டாபிக் எடுத்து இப்ப பேசுறோமா? தேவையில்லாம வந்து ஆரியம் திராவிடம் ஒண்ணுட்டு கொட கொடன்னு குறுக்க பேசுனீங்கன்னா அங்க எரிச்சலாகி திருப்பி பேசதான் செய்வோம். வந்ததை மட்டும் பேசணும் டாபிக். நாங்க மேல என்ன டாபிக் விட்டுருக்கோம்? டயர்ஸ்னு ஓட்ட பேசிட்டு இருக்கோம். குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாலும் உங்கால எதுக்கு வர்றானே? நீ கூட ஒழுக்கமா தான் பேசிட்டு இருந்த. இப்ப அவரு தான் வந்து தூண்டி விட்டாரு. அவ்வளோ சென்டிமெண்டான இஷ்யூ என்ன எல்டிடி இஷ்யூ. அதை வச்சே வியாபாரம் பார்த்த கட்சி உங்க கட்சி. நீங்க பேசினா அப்புறம் எங்களுக்கு கடுப்பு ஆகுமா? கார்த்தி, நான் இத்தனைக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணது கிடையாது. வியாபாரம் பார்த்தோம். எங்களுக்குலாம் காசு வர மாட்டேங்குது. இத்தனைக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணது ஏதாவது கிடையாது. இருந்தா ஈழத்தமிழ் நீங்க கொடுத்துருங்க. போய் ஸ்ரீலங்காவது போயிருக்கீங்களாடா? நீங்க எல்லாம் போனதே கிடையாது இல்ல. அப்புறம் எதுக்குடா பேசிருக்கீங்க? எனக்கு 10 அரசியல் அதுவும் ஒரு அரசியல். நீங்க என்ன யாருமே அரசியல்? ஏன் நீங்க தமிழக உன் கெயினுக்காக நீ பேசுற. நாங்களாவது தேவையில்லடா. நாங்களாவது பண்ணுறோம்டா. இந்துத்துவானா போய் கட்டுறோம், கோயில் கட்டுறோம், எங்க ரூல்ஸை மாத்துறோம். ஸ்ரீலங்காக்கு பண்ணோம்னா போய் வீடு கட்டுறோம், ஏதோ ஒன்று பண்றோம், பாலம் போடுறோம், ஏதோ ஒன்று பண்றோம் அந்த மக்களுக்கு. நீ என்ன பண்ணிட்டீங்க? நீங்க அதிகாரத்துல இருக்கீங்க. அது உங்க தப்புங்க. நீ ஏன் வரல? 12 வருஷம் ஆச்சுல்ல, ஏன் வரல? அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. இல்ல நீங்க சொன்னதுக்கு ஒப்பீடு தான் நான் சொன்னேன். நாங்க அது பண்றோம் இது பண்றோம். நீங்க ஒப்பீடு தான் சொல்றேன். ஏங்க போகல? ஏங்க போல? இலங்கைக்கு ஏங்க போல ஒரு தடவை கூட? இலங்கைக்கு அதுக்கு அதிகாரம் தேவையில்லையே. டிக்கெட் தானே தேவை. டிக்கெட் எடுத்தா போலாம். நீங்க கடவுச்சிட்ட பறிவு வச்சிருக்கீங்க. எப்படிங்க அவர் போவாரு? ஏன் சீமானுக்கு மட்டும் தானே இல்ல? சீமான் ஒய்ஃபுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கு, துரைமுருகனுக்கு இருக்குது. போக வேண்டிய ஆட்கள் போயிட்டு வந்துட்டு தாங்க இருக்கிறாங்க. யாரு போனா சொல்லுங்க? யார் போகல? கன்ஃபார்ம் யார் பண்ணுங்க. போகல சொல்லுங்க. யாரு போல? துரைமுருகன் போல. துரைமுருகன் போலன்னா விடுங்க. வேற யாரு போல? வேற யாரு போனா? இல்ல போய் யாருமே போல. அவங்க போறவங்க போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. வந்துட்டு தான் இருக்காங்க. ஒண்ணும் போக கிடையாது. 5 பேர் பேரை சொல்லுங்க. 5 என்டிகே தலைவருக்கு பேரை சொல்லுங்க. என்டிகே தலைவர் பேர் சொல்லணும். ஏங்க அது அபிஷியல் யாரும் போக மாட்டாங்க டூஜி. ஏன் போக மாட்டீங்க? நாங்க போறோமே. நாங்க போறோமே. ஒரே நிமிஷம் டூஜி. எக்ஸாம்பிள் ஒரு இப்ப இல்ல 25,000 கோடி ஒருத்தர் முதலீடு பண்ணிருக்காரு. அவரோட சொத்து அவ்வளவு பெரிய சொத்தை பாதுகாக்குதுன்னா அந்த அளவுக்கு அவர் செஞ்சு கொடுத்திருக்காரு. அவரை பாதுகாக்க முதலீடு பண்றானோ பண்ணலையோ எனக்கு இருக்கிறது ஒரே கேள்வி. ஈழத்தை ஈழத்தை வச்சு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முத்து குளிக்கிறது நீங்க தான். உங்க கட்சி தலைவர்கள் 5 பேர் போய் அங்க ஈழத்துல பாதிக்கப்பட்ட முன்னாள் எல்டிடி குடும்பத்தினர்களை என்னைக்காவது பார்த்து பேசுனீங்களா? இல்ல அந்த 5 பேர் செத்தா கூட நீங்க கண்டுக்க மாட்டீங்க. நாங்க என்னத்துக்கு போகணும்? அப்ப 14 வருஷமா போறது கிடையாது. இங்க இருக்க மறுவாழ்வு மையம்னு வச்சிருக்கானுங்கல்ல,
அந்த மறுவாழ்வு மையத்திலேயே ஒரு நாம் தமிழரோ, இல்ல யாராவது ஒரு பொறுப்பாளரோ போய் சந்திச்சா, போயிட்டு வந்த பிறகு, அவங்க எதுக்கு வந்தாங்க? என்ன ஏதுன்னு விசாரணையிலேயே பல டார்ச்சர் குடுக்கறதுனாலேயே நெறைய பேர் போறத எல்லாம் நிறுத்திட்டாங்க. எல்லாம் புரியுதுங்களா? உருட்டுங்க. அ ஏங்க போன தீபாவளிக்கு நாங்க போய் தொண்டாமுத்தூர்ல இருக்கிற கேம்ப்ன்னு நெனைக்கிறேன். குடுத்துட்டு வந்தாங்க அத எங்களுக்கு ஆளுங்க. அத எங்களெல்லாம் ஒண்ணுமே கேட்கல. அதத்தானங்க உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. யார் திண்டுக்கல்ல சந்திக்கிறாங்க? இருக்கிற கேம்புக்கு கேளுங்க, இருங்க. நீங்க அவ்ளோ சீன் எல்லாம் உங்களுக்கு கிடையாது. திண்டுக்கல்ல உங்களுக்கு சீன் இருக்காங்க. இருக்கிற கேம்புக்கு திமுக காரன் போறான், பிஜேபி காரன் போறான், காங்கிரஸ் காரன் போறான், என்டிகே காரனும் போறான். நீங்க சொல்ற சீன்லாம் ஒண்ணுமே கிடையாது. இல்ல என்ன சும்மா போய் சரி சொல்லக்கூடாது. இப்ப என்ன விசாரிச்சுன்னா என்ன பிரச்சனை? விசாரிக்கட்டுமே. நீங்க ஒன்றும் தப்பு பண்ணல, போய் அவங்களை சந்திச்சு தானே வர்றீங்க, விசாரிக்கட்டும். இல்லங்க என்ன பிரச்சனை இப்போ? விசாரணைங்கிறது ஏன் சாதாரணமா ஈழத்து இருக்கணும். ஈழத்து விசாரணை மக்களுக்காக விசாரணையா இருந்தா இங்க பாருங்க, ஏங்க ஈழத்து மக்களுக்காக அதை கூட நீங்க தாங்கிக்க விசாரணையா மாட்டீங்களா? இருந்தா யாருங்க விசாரணையா இந்த இருந்தது அது உருட்டெல்லாம் உருட்டக்கூடாது. என்ன அவங்கள உருட்டெல்லாம் வந்துட்டு உருட்டு கூட்டிட்டு போய் 15 நாள் கொடுமைப்படுத்துற ரிமாண்ட் மாதிரி இருக்க பண்ணிட்டாங்களா? கூடாது. கொடுமை வேற, இல்ல கூட்டிட்டு விசாரிப்பு போய் வேற. 15 நாள் ரிமாண்ட் விசாரணைக்கு பேர்ல பண்ணிட்டாங்களா? கொடுமை டூஜி நான் பண்ணக்கூடாது. பேசட்டுமா? ரொம்ப நேரமா கைது விட்டு இருக்கேன், நீங்க அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நேரம் இருங்க. எல்லாரும் நீதாயா கொளுத்தி போட்டத. நாங்க நான் பேசாம வாரங்க, டயரை ஏங்க நான் கொளுத்திக்கிட்டு இவ்வளவு நேரம் இருந்தோம். கைது சும்மா விட்டு வந்து இருக்கேன். இந்த நீங்க என் மேல என்டிகேவை வந்து குறுக்க வந்து அடி வாங்கி கொடுக்கறதே அவதூறு நீ பரப்புறீங்க. பேசாம இருக்கணும். நான் பேசணும்ல. சித்தப்பா சும்மா இருங்க. நான் டயர்ஸ பேசிட்டு சித்தப்பா இருந்தேன். கொஞ்சம் குறுக்க இருங்க. ஏங்க வந்து திராவிடம் நான் ஆரியம் டூஜி என்ன ஒண்ணுன்ட்டு பேச கிளப்பி விட்டதே விடுங்கன்றேன். நீ ஒரு நிமிஷம் பேச விடுங்க. சித்தப்பா கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி, ஆசை தம்பி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன ஒரு டூஜி உங்க கொஞ்சம் வெயிட் வயசுக்கு பண்ணுங்க. அவரை ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் சித்தப்பன்றீங்க. பேசிட்டு நான் வந்து கீழே இறங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் வந்து ஏதாச்சும் வந்து கெட்ட வார்த்தை நான் பயன்படுத்த கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு லேடிஸ் வந்து கோகோஸ்டா இருக்கிறாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க கெட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்கன்னு தான் கேட்டேன் நான். இந்த கேள்வி கேட்ட உடனே உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன அதுக்கு அதுக்கு நான் பொறுப்பெடுக்க முடியுமா? நான் கேட்டது வந்து ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு நீங்க வந்து கெட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்களே, இது ஐயோ, நியாயமான்னு அவரும் கேட்டதுக்கு வந்து அவங்க தவறா ஒண்ணும் சொல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்க ஐயா, பெண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் ஐயா, எல்லாம் பண்ண கொஞ்சம் முடியாது. வெயிட் பண்ணுங்க நீங்க ஐயா, உருட்டுற உருட்டுக்கெல்லாம் இங்க வெயிட் பண்ண முடியாது தம்பி. கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா, தம்பி கொஞ்சம் பொறுமையா இரு டூஜி தம்பி. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க எல்லாம் காளியம்மாளை பத்தி பேசுனது டூஜி என்ன? கொஞ்சம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் நீ கொஞ்சம் வெயிட் காளியம்மாளை பண்ணுங்க, பத்தி என்ன பேசுனீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஐயோ, வெயிட் நீ பண்ணுங்க. நான் பதில பேசிக்கிறேன், சொல்லியா? நான் இங்க பேசுறேன். ஸ்பேஸ விடு, சொல்லுங்கய்யா, நான் ஸ்பேஸ கொஞ்சம் விடு. வெயிட் பண்ணியா, பப்ளிக் லைஃப்ல கொஞ்சம் இருக்க ஒரு வெயிட் லேடி பண்ணியா, பத்தி நான் லேடி பேசிட்டு பத்தி இருக்கேன் நீங்க ஐயா, என்ன கொஞ்சம் வெயிட் பேசுறீங்க? பண்ணுங்க, ஐஎம்எஸ் வெயிட் இதுக்கு நான் பதில் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தமிழ்வேந்தன், கமலி, நான் நான் பேசி இந்த முடிச்சுக்கிறேன். ஸ்பேஸ் வெயிட் பண்ணுங்க, ஒரு செகண்ட் இருங்க, நான் சொல்லிட்டு போயிடுறேன். நீங்க இப்ப என்ன சொல்லுங்க, பத்தி தானே கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன், கேட்டுக்கங்க. உங்களை பத்தி கேட்க இங்க கிடையாது, உங்களை வெயிட் பத்தி பண்ணுங்க, கேட்க நான் கிடையாது. தான் கோஹோஸ்ட்ல இருந்தேன், சரியா? நான் இருந்த ஆமா, இந்த ஸ்பேஸ் தொடங்குனதுல இருந்து நான் கோஹோஸ்ட்ல இருந்தேன். இங்க வந்தவங்க யாருமே கமலி 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 அப்படின்னு யாரும் சொல்லல, சரியா? தமிழ்வேந்தன் ஒரு ஐடி வந்துச்சு, என்டிகே வந்ததுல இருந்து கமிலி கமிலி கமிலி. என் பொண்ணு பேரை பார்த்து தர கூப்பிட தோணுமா? அவ்வளவுதான் உங்க டீசன்சி. ஏங்க இதோட உங்க பேரை கமலின்னு சும்மா சொல்ல தேவையில்லாம முடியாதுங்க. உங்க பேரு கமலி தானங்க. சரியா? பேரை ஏங்க பேரை உங்க குறிப்பிட்டாலே பேரு கமலி தானே. பேரை சொல்றது தப்பாங்க. பேரை சொன்னாலே உங்க அபியூஸ் பேரு ஆகுது. கமலி தானே, இங்க பேர் சொல்றது தப்பா? இல்ல பச்சை பொம்பளை பொறுக்கித்தனமா இருக்குது. ஏன் நாங்கெல்லாம் ஏங்க இங்க எங்க பேர் சொல்லல, பேரை சொன்னா எங்க பேர்லாம் சொல்லல. பொம்பளை பொறுக்கித்தனமாங்க. ஆமா, எங்க எங்க பேர்லாம் பேரை சொல்லல. சொன்னா பொம்பளை எங்க பொறுக்கித்தனமாங்க. பேர்ல அதான் எங்க பேரை சொன்னேன். இல்ல என்னங்க நீ எங்க காமெடி பேரையும் பண்றீங்க? சொல்லி, நீ எங்க டூஜி, பேரையும் சொல்லி கமலி பேரையும் பேரை சொல்லி சொன்னா இருக்கணும். அவன் திமுக காரன் பேரை நீ சொன்னா எதுக்கு நான் கெட்ட 10 பேரு வார்த்தைன்னு சொல்றான், நீங்களும் பேரை சொன்னா கெட்ட நான் வார்த்தை வந்து சொல்றீங்க. நான் சும்மா வந்து இந்த 10 பேரு ஏங்க கமலின்ற அமைதி சண்டை போடுவேன். நான் 10 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். உங்க கட்சிக்காரர் கார்த்தின் தான் பேசினாரு. இந்த பிரச்சனை வருதா? நீ வந்தாலே பொம்பளை பேரை சொல்லி அடி வாங்கிட்டு வர ஒவ்வொரு தடவையும். அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்க அண்ணன் பண்ற வேலையெல்லாம் இங்க பண்ணக்கூடாதுன்னு. அமைதியாவும் இருக்க மாட்டேற நீ. நான் என்ன பண்றது? நான் வந்து பேச கூட இல்ல டூஜி, நான் பண்ண அமைதியா தானே கோஹோஸ்ட்ல இருந்தேன். வந்தோடனே கமலி கமலி இப்ப கட்டையை எடுத்துட்டு வராங்க. என்னைக்குன்னா உங்ககிட்ட நான் பேசியிருக்கேனா? உங்களை ஃபாலோ பண்றேனா? இல்ல எதனா ஒண்ணு இருக்கா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியுமா? உங்க ஸ்பேஸ்க்கு வந்திருக்கேனா? எதுக்கு என் பேரை யூஸ் பண்றீங்க? கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்ல. ஒரு லேடிஸ் மேல இருக்காங்கன்னு தெரியுது இல்ல? கூப்பிட மாட்டாங்களாங்க? மியூட் போட்டா சொல்ல மாட்டாங்களா? பேரை சொன்னா திட்டிட்டு இருக்கீங்க. பார்ட்டி கெட்ட இதுக்கு வார்த்தை பேசுற உங்களை இல்ல வச்சு நீங்க எனக்கு அவனை புரியல. திட்டாம பேரை சொல்லி எனக்கு சொல்றதுக்கு புரியல. என்ன அதுக்கு பேசிட்டு முன்னாடி இருக்கீங்க? ஏன் என்ன டூஜி, அது அதுக்கு முன்னாடி பாஜக வேற ஒரு இப்படித்தானா? கோஸ்ட் இருந்தா பாலியல் அப்படி கட்சி தானா? இல்ல. பாலியல் கட்சி தானா? அதுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பேரை இரு ஒரு நிமிஷம் இரு. மரியாதையா பேசு, மரியாதையா சரியா? பேசுவேன். கேனப்புண்டா. விஜயலட்சுமி பொச்சை நக்கிட்டு இருந்த நாய் நீலாம் பேசக்கூடாது. இப்படிதான் பேசுவேன் நான். வர்றது வாய் போட வர்றது என்டிக்கு தாய் வழியா புண்டை வாயா கீழே போ. சிரிப்பு புண்டை வேற. இதில் போயிட்டு மூத்திர டெஸ்ட் எடுத்துட்டு வந்தான் பாரிசாலனுக்கு. எனக்கு சோறு திங்கிறியா பீ திங்கிறியா என்டிக்கு தாய் வழி. சிரிப்பு புண்டை போடுறான் பாரு. மொத்த ஒருத்தனுக்கு 10 இருந்தா நீ சிரிக்காதடா. 10 பேருக்கு 10 இருந்தா ஸ்மைலி போடு. திரும்ப போடு போடுங்க மொத்தம்.
பாரு தேவையா கோதி ஆளும் புண்டை ஆட்டிட்டு வந்துடுறானுங்க. நான் என்ன டாபிக் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன புண்டைக்கு வந்து குறுக்க வாய் விடுற? எல்லா கட்சிக்காரனையும் உட்காந்துக்கிறான். அவன் டாபிக் அவன் பேசிட்டு இருக்கு கோதி. வந்த உடனே நீ என்ன ஜாதி, நீ தமிழனா, ப்ரூவ் பண்ணு. ஆளுங்கூதிலாம் வேற பொழப்பு இல்லைடா உங்களுக்கு இருக்கு கோதி. பல நாள் பார்த்துட்டு நம்ம ஆளுக்கு ஒரு டாப்பிக்கை பேசிட்டு இருப்போம். இந்த கிறுக்குதி வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு டாப்பிக்கை பேசுவானு. பேசுறா எங்கடா போனா? அந்த பொறிக்கு நாய் ஓடிடுச்சு. செருப்புலயே அடிப்பேன். என்னெல்லாம் அந்த இருக்குது. ஸ்பேஸ்ல வச்சு இல்ல அதெல்லாம் இருக்குது. பேசாதீங்க. அது இருக்குது. நாயே. இதெல்லாம் உங்க ஸ்பேஸோட வச்சுக்கங்கடா. அறிவு பொம்பளைங்க மயிரே கிட்ட கிடையாது. பேசாதீங்க. சொல்றேன் தெளிவா ஒழுக்கமா பேசியானா கேட்கறது வந்த ஒழுக்கத்தை உடனே பத்தி ஏதாவது ஈன வாய் பயல விட முடியும் இப்படியாடா பேசுறது ஒரு சமூக இருக்கு புண்டா. உனக்கு இப்ப திருப்பி உடனே ஏறணுமா? மேல விடாங்க. நான் இங்க என்ன டாபிக் பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்க நீங்க மேல வரீங்க? ஆளும்போது சொல்லுங்கடா. என்ன டாபிக் போட்டிருக்கு, என்ன விஷயம், என்ன கிறுக்கு குறுக்கு வாய் வச்சுக்கிட்டு. சரியான பைத்தியக்காரனுங்களா இருக்கானுங்க. அந்த நாய் தான் வந்ததுல இருந்து கமலி 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 கமலின்னு இருந்துச்சு. பொம்பளை பொறுக்கி மாதிரி. செருப்பு பிஞ்சிரும் இனிமே எவனாவது என் ஸ்பேஸ்ல வந்துட்டு என் பேர் இவங்க அன்னியூஸ் இன்னும் பண்ண. கார்த்தியும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் எப்படி அவ்வளோ ஒழுக்கமா பேசிக்கிட்டு இருந்தான். இந்த நாயில் இங்கேயும் கிடையாது ஒன்றும் கிடையாது. என்டிங்க தாயில் அவங்க அண்ணன் புத்தி அப்படியே வந்திருக்குது. நாய்த்தமிழர் நாய்ங்க மாதிரி எல்லாம் இல்ல. விஜயலட்சுமி பச்சை மரியாதை கெட்டுரும். எவனாவது ஸ்பேஸ்ல ஏறிட்டு சும்மா சம்பந்தமே இல்லாம என் பேரை சொல்றது என்னை மென்ஷன் பண்ணதான் வச்சுக்கிட்டீங்கன்னா எவனா இருந்தாலும் சரி செருப்பை கட்டி அடிச்சிருவேன் நாயை வீடு தேடி வந்து. பொறிக்கு புறம்போக்கு உங்க வீட்டு பொம்பளைங்க எப்படி வச்சிருக்கீங்களோ அதை எப்படி வேணா போய்க்கங்க. தெருவுல போறாளுங்கன்னா அவளுங்க பின்னாடி போய்க்கங்க. இங்கெல்லாம் வந்து யாருன்னா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட எல்லாம் வரக்கூடாது. இருக்காங்க. இவனாலுக்கெல்லாம் அரசியல் வர பேசுறதுக்கு ஒரு கேடு வருது. அவன் கரெக்டாக பேசிட்டு இருந்தான் கார்த்தி. அவன் வேலையை பார்த்துக்க பேசிட்டு இருந்தான். இந்த வர்றது இந்த ஜோம்பி கொதிக்க வந்துட்டு நீ ஆரியன், நீ தமிழன், நீ திராவிடன், தமிழன் எப்படி ப்ரூவ் பண்ணுன்ட்டு மூத்திர டெஸ்ட் எடுக்கிறது இருந்தது. ஏன்னா முட்டி போடு அடிச்சு விட்றான் வாயில, அப்புறம் டெஸ்ட் எடுத்துக்கோ. கன்னியூ பண்ணுங்க. சொல்லுங்க ஆசை தம்பி அண்ணா. சித்தப்பு கடைசியில என்னைய திட்ட வச்சுட்டு எனக்கு மூடிட்டும் எங்க இருக்கு. சித்தப்பு இப்படி விரட்டி விட்டாரு ஐயா. முகாமில் ரொம்ப அப்படிலாம் ஒண்ணு தெளிவா சொல்றேன். இதா பேசாதீங்க, அளவா பேசுங்கடா. போயிட்டு எனக்கு ஒண்ணும் நிகழ்ச்சியா கேட்கல. பேசிங்கிறான். அவன் பேசிட்டா நீ யாருடா? முகாமில் அப்படிலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க. நான் ஒரு பழைய வேகனாச்சு வச்சிருக்கேன். பின்னாடி பிரபாரம் படமே ஒட்டியிருக்கிறேன். ஒண்ணுமே இல்லைங்க. திண்டுக்கல்லையும் ஒரு முகாம் இல்லைங்க, இருக்கு நான் தெரியுங்களா? முகாமும் போயிட்டு வர்றேங்க. பின்னாடி பிரபாரம் படம் போட்டு அந்த வாசகமே இருக்குது. புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம். இவனும் சும்மா அடிச்சு விடுறான். அதுலயும் அந்த முகாம்ல ஒரு நாம் தமிழர் பையன் ஒரு அம்மாவுக்கு 80,000 ரூபாய் பிரிச்சு கொடுத்தான் ஒரு மருத்துவ செலவுக்கு. அப்படி பண்ற பையங்க ஒருத்தன் இருக்கான். மற்றபடி இவன் போயிருக்கவே மாட்டான். சும்மா வாயில இருந்து அடிச்சு விடுறான். சும்மா ஓல் விடுவானுங்க. ஒரு தடவை கூட ஸ்ரீலங்கா போனது கிடையாது. இவனுங்க நாய் காசை மட்டும் வாங்கி வாங்கி தின்னுக்கிறது. ஃபுல்லாக வாங்கி தின்னுக்கிறது. ஸ்ரீலங்கன் பேரை சொல்லி சொல்லி வாங்கி தின்னுட்டு உடனே நாங்கள் தான் தமிழ் தேசத்தை காப்பாற்றுறோம், தமிழ் தேசம் மயிறது. எங்க சித்தப்பாவுக்கு சம்பளம் கொடுத்தீங்க, மாமா தேடுறேன், மாமா காணும், மாமா ஓடிட்டாரா? எந்த மாமா? கரிகால கரிகாலசி தான் ஓடி இருப்போம். இப்பதான் ஓடிட்டாரு மாமா. ஒரு வழக்கமா சொல்ற வாசகம் அது. நம்ம ஏதாவது ஒரு பேசிக்கிட்டு இருப்போம் டாபிக். இல்லைங்க, அவரு உள்ள வழக்கமா சொல்ற எங்கேயோ வாசகம் போயிட்டு வந்து இருந்துச்சு. ஆரியம் திராவிடம் ஒண்ணு, ஆரியம் திராவிடம் ஒண்ணும் பாரு. நாங்க அதை கண்டுக்கிட மாட்டோம். ஏன் நாங்களுமே கண்டுக்கலைங்க. பட் அதுக்காக சும்மா திருப்பி திருப்பி சொன்னேன். நீ 2 பேருக்குமே வாய்ப்பு விட்டுருக்காங்க. கரெக்டா? திமுகவுக்கு 2008ல பிரச்சாரம் பண்ணி 8க்கு முன்னாடி இருந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. பிஜேபிக்கு 2016ல இப்போ அந்த இது நடந்துச்சுல்ல பிஎம்சி எலெக்ஷன், பாம்பே மும்பைல மெட்ரோபாலிட்டன் எலெக்ஷனு, மும்பை கார்பரேஷன். அவர் பேரு. ஆமா, அது தமிழ் தமிழ்ச்செல்வன் பிஜேபி. கேப்டன். இப்போ பிஜேபி எம்எல்ஏ அப்போ வந்து கவுன்சிலரா இருந்தார் பிஎம்சில. அவருக்கு போய் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க. நீங்க எல்லாத்துக்கும் வாய்ப்பு 2009 விட்டுட்டீங்க. இலை ஈழம் 4 லட்ச ரூபா ஒரு மீட்டிங். இலை பிறந்தால் ஒரு இலை மேடைக்கு 4 லட்ச ரூபா போட்டு
பூஜி ஒண்ணு கேட்டீங்க, 5 தலைவர்களை சொல்லுங்கன்னுட்டு. 5 தலைவர்கள் அவங்க அங்க எங்க இருக்காங்க? இல்ல ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க. இவனுக்கு வந்து இந்த ஸ்ரீலங்கனில வச்சு இவனுக்கு வந்து நல்லா கொள்ளடிக்கிறது மட்டும்தான் இவனுக்கு வேலை. சரிங்களா? ஒரு லெவலுக்கு மேல டாலரேட்டும் பண்ண முடியாது. நீங்க ஒரு தடவை போயிட்டு வந்தேன்னு கேட்டா, எங்களுக்கு கடவுச்சீட்டை நீங்க வாங்கி வச்சுட்டீங்க. லூசு கூதியா டூஜே நீங்க. கடவுச்சீட்டுலாம் டூஜே வாங்கி வைக்க மாமா முடியாது. வந்துட்டாப்ல. கோர்ட்ல மாமாக்கு மை கொடுங்களா? இல்ல என்ன கோர்ட்ல அத வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. சரிங்களா? அவன்கிட்ட தான் பாஸ்போர்ட் அவன்கிட்ட தான் இருக்கு. இந்த நாய் தெளிவா என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம ஸ்ரீலங்கா போலியான்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அத ரினியூவே பண்ணல. பாஸ்போர்ட் நீங்க ரினியூ பண்ணல 10 வருஷத்துக்கு ஒருக்கா. இந்த நாய் பண்ணவே இல்ல. இதுதான் அவன் புத்தி. இல்ல அங்க இருந்து ஒரு ஆள் ஒரு வீடியோ போட்டிருந்தான். பாரவங்க எல்லாம் சீமானோட இலங்கைக்கு வாங்க, கம்பு எடுத்து எங்கேயோ வச்சா அடிப்படை ஒரு வீடியோ போட்டு அதை பார்த்து எவனாவது போவானா? நீங்க வேற. அவன் ஏதாவது டாபிக்க போட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அதிமுக போட்டு அடிச்சு இவனுக்கு குறுக்க போன்னு இருக்கிறது. சரி பேசுறதும் ஒழுக்கமா பேசுறது கிடையாது. வந்த உடனே பொம்பளை பிள்ளை யாராவது பேசி ஸ்பீக்கர்ல இருக்குதான்னு பாக்குறது, அதுல புடிச்சு கடிங்கிருது. வைபே எடுத்துட்டானுங்கப்பா. வைப்புக்கு வாப்பா, பழைய வைப்புக்கு. பூஜி எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது பூஜி. எனக்கும் அதான் மேல எனக்கும் 30 ஆரமாட்டுங்க. செகண்ட் தான் டைட்டில் வந்தாங்க. எங்க சித்தப்பா தொடர்ந்து 100 அவர் நாள் தமிழ் தேசிய ஸ்பேஸ் போட்டவர் இடைவிடாம. அவரை எப்படி ஏன்ப்பா அடிச்சுட்டு இவர் ஒருத்தர் சும்மா சும்மா அதுலயே வராதுங்க. 100 நாள் உங்க சித்தப்பா 100 நாள் தமிழ் ஸ்பேஸ் போட்டுவேன். ஒண்ணுமே வரல அவனுக்கு. அவர் ஓட்டே இங்க போட முடியாம வெளிநாட்டுல சுத்திட்டு இருக்காரு. அவன் ஸ்பேஸ் போட்டேன் நான் போடல நான் என்ன காப்பிட்டு சொல்லுங்க. அவருக்கே உள்நாட்டுக்கு வர்றதுக்கு கடவு சீட்டு கிடைக்கலையா? இருக்கிறேன். சொல்லுங்க நமிலன், வேற என்ன? நம்மளே என்னையே அபியூஸ் பண்ண வச்சிருவாங்களாட்டு இருக்குது. எனக்கு அவ்வளவு கோவம் வருது அவனுக்கு பேசுற பேச்ச ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் கேட்டதுக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு தெரப்பியா யூஸ் பண்ணிக்கணும் நமிலன். நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? அவனுங்க தெரப்பியா யூஸ் அதுல அந்த வாய்ஸ் எனக்கு அப்படியே மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. நீங்க மதுவெல்லாம் ஒரு கேட்டகரி. அவனுக்கு பேச கேட்டு டென்ஷனா நாங்களாம் அதை என்ஜாய் பண்ணுவோம் அவனுக்கு கதறத. வெக்கமே இல்ல அதான் கொஞ்சம் சொல்றேன் கூட. பாருங்க. ஒரு நாள் நான் எங்க ஊர் அதிகாரக்காரங்களை ஸ்டேஜ் கூப்பிட்டு விடுறேன். நீங்க அவன் கூட பேசி பாருங்க. அவனுக்கு யாரு இப்படி யாருன்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். இந்த கோஷ்டி எல்லாம் இரலவெண்ட் கோஷ்டி அவனுக்கு. சரியா? எனக்கு மனசே ஆறல. இன்னைக்கு ஒரு 50 ட்வீட்டாவது போடாம விடுறது. அடியே மீம்ஸ் ஐஎம்எஸ் கிட்ட மீம்ஸ் வாங்கிக்கிங்க. போட்டு விட்டு விளையாடிட்டு இருக்கீங்க நைட்டு ஃபுல்லா. காலையில டெலீட் பண்ணிருக்கேன் மீம்ஸ். டீசெண்டா போலாம்னு நினைச்சா அந்த ஒரு மத்தவங்க கூட எனக்கு தெரியல. அந்த ஒரு வாய்ஸ் எனக்கு அப்படியே இரிட்டேட் பண்ணது என்ன தெரியல. யாரு நிமலனா பேசுறது? ஐயா வாங்க சித்தப்பு, அங்க போயிட்டு வாங்க சித்தப்பு ஒரு 10 நிமிஷம். இப்ப தெரியுதா நாங்களாம் ஏன் ரணகலமா இருக்கோம்னு? கரெக்ட் சித்தப்பு. உங்களை போய் நான் வந்து தடுத்தேன் பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? மன்னிப்பு கேளு முதல்ல. மன்னிச்சிருக்கேன். என்னையும் சேர்த்திக்கணும் உங்க கேங்ல. என்ன போ, இவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். தெளிய அடிச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி ஸ்பேஸ் போட்டு வந்து போயிட்டு இருக்கீங்க? இவரை பிளாக் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் என்னையில அவனும் பிளாக் பண்ணல. ஒரு 3 பேர் பிளாக் பண்ணிருக்கான். அவர் மத்த பேர் போட்டாதான் போக முடியும். இப்போ டயர்பாடி திரும்ப வந்தான்னா அவனுக்கு வேற அந்த அதிமுக கூட்டணி அந்த மயிருக்கு பார்த்தையெல்லாம் கிடையாது. வந்தா இது தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த உள்ள வந்துட்டு எங்க தலைமையில தான் தமிழ்நாட்டில் அந்த ஊழல்லாம் திமுக நடக்கும், எங்க நடக்காது. இல்ல தவழ்ந்தபடி எதுக்கு போயிருப்பான்னா, மாநிலங்கள் எலெக்ஷன் வரப்போகுது. அவங்ககிட்ட இருக்கிறது எம்எல்ஏ வச்சு 2 எம்பிக்கு வராது. அந்த ஒரு எம்பிக்கு ஓட்டு எம்எல்ஏ ஓட்டு போடுறதுக்கு கேட்க போயிருப்பான். வேற ஒண்ணும் இருக்க மாட்டான் ரொம்பலாம். அப்ப நம்பிக்கையின் அடிப்படையில பிஜேபிக்கு ஒரு ராஜ்யசபா, அவனுக்கு ஒரு ராஜ்யசபான்னு கொடுங்க போதும். அது உள்ள அவனுக்கெல்லாம் அந்த பால்கனி போட்டாதான் சீட்டு 4 ரூபாய்க்கு கொடுத்துருங்க. உனக்கு என்ன ரெண்டுமே என்டிஏ வரணும் அவ்வளவுதானே. ஜிகே வாசன் உனக்கு ஒரு ராஜ்யசபா, எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா. பூஜை இன்னொன்னு சொல்றாங்க.
கேஸ்ல ஏடிஎம்கே தானே மாட்டி இருக்கு, தங்கமணி அதனால கூட சரண்டர் போயிருப்பாங்க அப்படின்னு. அதே அப்படின்னா மத்த ஊர்லாம் சும்மா விட்டுருவாங்களா? ம். டாஸ்மாக்காக சரண்டர்னா மத்த ஊர்லாம் என்ன இருக்கு? சம்பந்தி ஊர்லாம் என்ன இருக்கு? எல்லாருமே அவனுக்குலாம் வேற வழி இல்லைங்க. நீங்க அரசியலா பார்த்தீங்கன்னாலாம் அவனுங்களுக்குலாம் என்டிஏக்கு வேற வழி இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்டிஏ வேற வழி இல்ல. சீமான்லாம் முட்டி போட்டுருவான். ஆனா எத்தனை நாள் நீ தனியா வந்துருக்க? இனி மீடியா அட்டென்ஷன் அவனுக்கு கிடைக்காது. விஜய் வந்துட்டான்னா என்டிஏக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. மீடியா வச்சு வளர்ந்த ஒரே கட்சி என்டிஏ தான். அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவானுங்க. நீங்க யாரும் ஓவர் கவலையப்படாதீங்க. ஜாலியா இருங்க. நிமிலன் நீங்க போய் டயர்ஸ கொளுத்துறீங்களா? போயிட்டாரா அதுக்குள்ள? அவர் ஆளாக்கான போயிட்டு போல இருக்கு. வெறியில சமாதானத்துக்கு கூட இருக்காரு இருக்காரு. மாப்பிள்ள. எவ்வளவு வந்துடுவாரு. மாப்பிள்ள வெறியில இருக்கு. போட்டோலாம் வந்துச்சு. டீ பாய் தான் இருக்குதா, டேபிள் இருக்குதா பாத்தீங்களா போட்டோல? ஆமா, டீ பாய் இருந்தா அது கீழ எல்லாம் போக முடியாதுங்க அவரால வயசான காலத்துல. டேபிள்னா தான் கீழே உருண்டு ஓட சௌரியமா இருக்கும் அவருக்கு. அதுக்கு ட்ரை பண்ணிடுவான்னு சொல்லி தான் குட்டி டேபிளா போட சொல்லியிருக்காங்க. காலுக்குள்ள பூந்து கவுத்து விட்டுருவான்ட்டு. அதுக்கு தான் அந்த டேபிள் மாத்துறதுக்காக தான் மீட்டிங்கே சாயந்தரம் வச்சது. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கானுங்க. பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கானுங்க டயர்ஸ். எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்லயே செத்துருது. ஆமா, மூட்டு வலிக்காக அப்பதான் கேரளா போய் வைத்தியம் பார்த்துட்டு வந்தாரு. திருப்பி டீ பாய் கீழனா நீங்களாம் ரொம்ப பண்றீங்க. டீ பாய் கீழனா ஒரு குழந்தை தான் வரும். எடப்பாடியில வர முடியாது டீ பாய் கீழே. ஜி வாயிலடிங்க நாளைக்கு கூட்டணியே இருந்துச்சா நாமளே புகழ்ந்து பேச வேண்டிய நிலைமை வந்துரும். இல்ல அப்படிலாம் வாய கழுவலாம் முடியாது. அடிக்கிறதுன்னா அடிக்கிறதுதான். பாவம் இதுல இந்த காயத்ரி இல்லைங்க ஜி, இதுல காயத்ரி ரகுராமோட நிலைமை தான் ரொம்ப பாவமா இருக்குது. அது பெரிய ஆட்டக்காரி இல்ல அது. அவ எதுவுமே பண்ண மாட்டா. அவளுக்கு அண்ணாமலை அண்ணனை பத்தி பேசுறதுக்கு மட்டும்தான் அவ அதிமுகல இருக்கா. அவ வேற எதுக்கு இருக்கா? திமுகல போய் சேர முடியாது. அந்த பாட்டுக்கு அவ அதிமுகல இருந்துட்டு ஏதாவது அண்ணனை பேசுறப்ப மட்டும் கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு அப்புறம் கமெண்ட் இருப்பா. வேற என்ன பண்றா? அங்கேயுமே அதெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. இனி எந்த பொறுப்புலையும் அதெல்லாம் சேர்த்திக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பொம்பளைகளோட வேலையே என்னன்னா, ஒரு கட்சிக்குள்ள பூந்துட்டு யாராவது ஒரு அந்த லோக்கல் இருக்கிற அதிமுககாரங்களை கையில போட்டுட்டு அவங்க கூட ஒட்டிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் சுத்திட்டு இருக்குங்க. இதுக்கு பொழப்பே அதுதான். அதை அவங்க அதிமுககாரங்க அவாய்ட் பண்றாங்க. சென்னையில் நடத்த இதில் அவ்வளோ ஓரம் கட்டினானுங்க பார்த்தீங்களா? ஸ்டேஜ்லேருந்து கீழே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு ஸ்டேஜில் வந்து நிற்கிற அப்படின்னு. கரெக்டா? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் முதல்ல பிஜேபியில் சேர்த்துனதே தப்பு. அந்த டைம்ல சேர்த்திருக்கவே கூடாது 2வது தடவை. அதனால இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் எல்லாம் கட்டில் போட்டாங்க. ஒர்த்தி இடம்னா நீங்கள் சேர்த்துங்க. ஒர்த்தி ஒர்க்கர்லாம் நீங்கள் சேர்த்துங்க. சும்மா கூட்டம் காமிக்கிறதுக்கெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தக்கூடாது. இப்ப இந்த இதுல இருக்கே இந்தம்மா அது என்ன விந்தியா, அதெல்லாம் பட்டைய கிளப்புது அதுல. அந்த மாதிரிலாம் நல்லா பேசும். அதெல்லாம் உண்மையான நல்லதாவீங்க. ஜெயலலிதாவுக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய விசுவாசி. அது எப்பவுமே ஜெயலலிதா பத்தி தான் அவ்வளவுதான் எம்பி ஆக்க போறாங்க நம்ம ஏடிஎம்கேல ஒரு சீட்டுக்கு. கொடுக்க மாட்டாங்க. சிவி சண்முகத்தை கொண்டு போயிடுங்க. இன்னொன்னு அவனுக்கு கிடைக்காது. அதுதான் பயந்துக்கிறானுங்க. சிவி சண்முகத்தை கொண்டு போயிடும் கன்ஃபார்ம். அதனால விட்டு கொடுக்க மாட்டான் ராஜசபாக. சிவி சண்முகம் தம்பி தர 2 பேர் தானே. ஆனா ஒரு சொன்ன மாதிரி காயத்ரி ரகுராம்ல இனிமே அரசியல் புரவரம் தான். ரொம்ப பேசிட்டா. இதெல்லாம் irrelevant. அதுவும் பாத்தீங்கன்னா ஜென்ரலான ப்ராப்ளமுக்குலாம் எதுவுமே பேச மாட்டா. அவ சும்மா நீங்க இப்ப கடைசியா பாருங்க, இந்த நம்ம அண்ணாமலை என்ன இப்ப வந்தப்போ அந்த ஒரு இஷ்யூ, ஐ மீன் இந்த கான்ட்ரவர்சி வந்தப்போ வெளில வந்துட்டு கமெண்ட் பாஸ் பண்ணா. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு கமெண்ட் பாஸ் பண்ணா. அதுதான் அவளோட வேலையே. வேற எதெல்லாம் அவளுக்கு வேற என்ன வேலை அதுல?
அவ 2G சொல்ற மாதிரி தான். அவளையெல்லாம் கண்டுக்கவே கூடாது. அவளையெல்லாம் நமக்கு கமெண்ட் பாஸ் பண்ணவே கூடாது. அப்படியே விட்டுறணும், அப்படியே கத்திட்டு கடை அப்படின்னு. ரிலவெண்ட் லீடர்ஸை பத்தி சாரி பை மிஸ்டேக் போட்டேன். ஏதாவது ரிலவெண்ட் ஆளுகளை பத்தி பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவன் வந்து ரிப்ளைக்கே பிளாக் லிஸ்ட்ல போட்டு என்ன நம்ம யாரை பத்தி பேசுறது? எவ்வளோ வேற யாரு நம்ம இதுல அலைன்ஸ்ல வருவாங்கன்னு நினைக்கிற 2G? சொல்ல முடியாது. என்டிகே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்டிகேவா? பிஜேபி, அதிமுக, பாமக எல்லாம் சேர்ந்துச்சுன்னா என்டிகேக்கு தான் அடி வெறித்தனமா விழுகும். ஏன்னா விஜய் வந்து ஓட்டை கன்ஃபார்ம் அனுப்புவான். நியூட்ரல் ஓட்டு நிறைய எடுத்துருவான் என்டிகே கிட்ட இருந்தவன். நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறது கஷ்டம். இந்த கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அந்த சென்டிமெண்ட் வருது இல்ல, திமுக தோக்கடிக்கிற கூட்டணி உருவாயிடுச்சுங்கிற சென்டிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். ஆல்ரெடி அண்ணாமலை பிரசன்ஸ், இபிஎஸ், அதிமுக, பிஜேபியோட அந்த அமைப்பு, இன்னைக்கு எல்லா பாமகவோட அமைப்பு தலைவருமே எல்லாமே சூப்பரா வந்து பேசினாங்க. அந்த இஃப்தார் ஃபங்க்ஷன்ல எல்லா தலைவருமே நல்லா பேசினாங்க. நான் ஜான் கூட்டணினா இப்படிதான் ஜெல் ஆகணும். அதான் சொல்றேன். ஒரு பாமக இன்னமே அந்த சல்கி மோட்ல இருக்கிறது எனக்குமே பிடிக்கல. நீங்க டக்குன்னு ஜெல் ஆயிட்டு திமுக இப்போ வேண்டாம், நான் அதான் சொன்னா திமுக கூட்டணி கடிப்பாங்க என்ன. திமுக கூட்டணி வந்து கொஞ்சம் லூஸா இருக்கானுங்கன்னா நம்மளும் லூஸா இருந்தா தப்பு கிடையாது. பட் அவனுங்க ஜெல்லா இருக்கும்போது நம்மளும் ஜெல்லா இருந்தாதான் மக்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஓ, அவனுக்கு அடிக்கிறதுக்கு இவனுங்கெல்லாம் பாரு அந்யூன்யமா தான் இருக்கானுங்க ஒட்டுக்கா அப்படின்னு. அது உருவாக்குறதுக்கு எந்த கட்சி தடையா இருந்தாலும் அது தலைவலி தான் அது. போன தடவையே அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இல்ல actually அது நான் உங்ககிட்ட அதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஞாபகம் இருக்கா? அதுதான் என்னோட ஃபீல். இப்ப இவரு ஜான் பாண்டியன், அப்புறம் இவரு ஓபிஎஸ், இவரு டிடிவி எல்லாருமே சூப்பரா பேசினாரு. ஜான் பாண்டியெல்லாம் சூப்பரா பேசினாரு. உண்மையே சொல்லக்கூடாது, நல்லா சூப்பரா பேசினாரு. இது மெதுவா நான் தான் சொல்லிட்டேன்ல, இவளை இப்ப முட்டி போடல. இப்ப வந்து கூட்டணி அமையும்ட்டு நான் கன்ஃபார்மா சொல்லல. பட் இது வந்து அவனுக்கு முட்டி போட்டதுக்கு இது ஒரு அட்டாச்சு. ஏன்னா அவனுக்கு பார்கெயின் பண்றதுக்கு இபிஎஸ்க்கு ஒண்ணுமே இல்லைங்க. எம்பி இல்ல, வெறும் 65 எம்எல்ஏ நம்மளுக்கு தேவையும் இல்ல. நம்மகிட்ட 1600 எவ்வளவு இருக்கு? எத்தனை எம்எல்ஏ இருக்கு நம்மளுக்கு? நம்ம எம்எல்ஏ இருக்குல்ல நம்மளுக்கு, இருக்கு, நம்மளுக்கே இருக்கு. அவன் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலைன்னா அவனுக்கு பின்னாடி எல்லாம் வந்தா சேர்த்திக்க மாட்டாங்க. பார்கெனிங் என்ன இருக்காது. அதனால இப்ப இருந்தே காஜி ஆயிட்டு வர்றதுக்கு தான் இவனுக்கு போய் மீட் பண்ணாங்க. நான் வந்து அந்த அதிமுக ஆபீஸ் அங்க ஓபன் பண்ணாங்கல்ல, அந்த அந்த இடம் நம்ம கொடுத்தது அவனுக்கு. நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் ரூல் அமெண்ட் பண்ணி இத்தனை பர்சன்டேஜுக்கு மேல இருக்கிற கட்சிகள்லாம் எம்எல்ஏ கொடுத்தது நம்ம, சரி இடம் கொடுத்தது நம்ம தான். அந்த அந்த இதை ஓப்பனிங்கே இவன் போவான்னு பார்த்தேன். ஆனா இவன் வந்து போல. அதுக்கப்புறம் இவன் தங்கம் இந்த பொங்கு குரூப் இருக்குல்ல, அவனுக்கு டென்ஷன் ஆயிட்டானுங்க. அவனுக்கு டென்ஷன் ஆகி எரிச்ச மயிரை காமிச்ச உடனே இவனுக்கு பயம் வந்துச்சு. ஓ, இனியும் போலினா இவனுக்கு கடிச்சிருவாங்கன்னு சொல்லி கொங்கு குரூப்பா? அது யாரு? பொங்கு அமைச்சர் அட இவன் தங்கமணி, இது ஆமா எஸ்பி வேலுமணி, தம்பிதுரை. ஆமா அவங்கெல்லாம் தம்பிதுரை வருவாருல சின்ன, இவங்கெல்லாம் தானே வருவானு சின்ன. அவனெல்லாம் மெயின் வந்து செங்கோட்டையன், அவர் தான் பாம்பே சுட்டாரு. செங்கோட்டையன், தங்கமணி, இது அப்புறம் கேசி கருப்பண்ண, அப்புறம் இவங்கெல்லாம் ஒரு இதுதானே. 1656 எம்எல்ஏஸ் இருக்காங்க. ஒரு டவுட். இப்ப இன்னைக்கு தத்தி மத்திய அரசுன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு. அவனுக்கு வந்து கால் கடகடன்னு ஆட ஆரம்பிச்சிருக்குல்ல, அதான அர்த்தம். இவன் போய் பார்க்க போறான்னா எனக்கு ஒரு டவுட், கீழே 70 அதர் லிசனர்ஸ்னு காமிக்குது. அத்தனை பேர் அதர் லிசனர்ஸா இருக்காங்களா? இல்ல 13 தான் இருக்காங்க ஐஎம்எஸ். இப்ப 49 ஆயிருச்சு. இல்ல 13 தான் எனக்கு காமிக்குது. 12 தான் காமிக்குது ஐஎம்எஸ். அதான் 12ன்னா எக்ஸாக்ட்டா 12ன்னா எக்ஸாக்ட்டா அந்த டீம் தான் சுப்பிரமணி. அவனுக்கு மொத்தமே 12 பேர் தான். சரி லோக்கல் ஆத்தா. ஐயோ கடவுளே.
ஜி எனக்கு 50 காமிக்குது, 53 அதர் லிஸ்னர்ஸ் காமிக்குது. இல்ல அதெல்லாம் யாராவது இல்ல அதெல்லாம் உங்க அதுல ஆப் பக்கு. இருந்தீங்கன்னா அன்னைக்கு ஏன் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. உங்க எடப்பாடி வந்து அதுக்கு கமிஷன் வாங்க டெல்லி போயிருக்காருப்பா. இந்த அதை சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி ஆக்ஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. எதுக்கு எடுக்கணும்? இல்ல எங்கனே அன்னைக்கு எங்களுக்கு எப்ப தேவையோ அப்பதான் அன்னைக்கு எடுப்போம். கூப்பிட்டு வச்சு கேக்குறாங்க, ஏன் உங்க தலைவர் இன்னும் ஆக்ஷன் எடுக்கல, நீங்க தானே சென்டர்ல இருக்கீங்க. இல்ல 10 நாவலடி வருஷம் வெரி ஆட்சியில சிம்பிள். இருக்கும்போது ஒரு ஆக்ஷன் புடுங்கல. இப்ப எங்கிட்ட வந்து கேக்கு. 10 வருஷம் நீ ஆட்சியில் இருந்தீல, நீ என்ன புடுங்கின அப்படின்னு கேளுங்க. நீ 10 வருஷம் இருந்தீல மொத்தமா ஆக்ஷனே இல்ல அத ஆக்ஷன் சொன்னா எடுக்கலைன்னா அத எடப்பாடியார் தான் சொன்னா நான் எடப்பாடியார் தான் எங்களை எடுக்க வேணாம்னு இல்ல அது என்ன சொல்லியிருக்காரு. கேக்குறாரு நாங்க வந்து அவங்க மேல எடுத்தா திமுக வந்து எடப்பாடியார் மேல அந்த கொடநாடு கேஸ் எடுக்கும். அதனால வேண்டான்னு எங்க கால்ல விழுந்து கெஞ்சினாரு. அதனால நாங்க எடுக்கல. அட என்னங்கிறானுங்க, அது அப்படி பதில் சொன்னா என்னன்றானுங்க தெரியுமா? எடப்பாடியும் புடிச்சு உள்ள போடுங்க, ஏன் எடப்பாடியை புடிச்சு உள்ள போட மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறானுங்க. ஆமா, ஜெயலலிதா புடிச்சு உள்ள போட்டான். நீ இப்ப அழுத. அப்ப எடப்பாடியை புடிச்சு போட்டா நீ அழுக மாட்டியான்னு கேளுங்க மறுபடியும். ஐயோ ஐயபஸ் சொன்னதுக்கு அப்படிங்கிற எடப்பாடி தான் புடிச்சு நீங்க உள்ள போடணும். எடப்பாடி பண்ணியிருந்தா அதாக இல்ல அது எடப்பாடியை புடிச்சு போடுறோமா இல்ல வந்து வேற யாராச்சும் புடிச்சு போடுறோமா நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீ 10 வருஷம் என்ன புடுங்குன்னு அதுக்கு முதல்ல சொல்லுன்னு கேளுங்க. நீங்க புடுங்க சொல்லுங்கடான்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டானுங்க. யார் இந்த விவிகேன்னு சொல்லிட்டு இந்த சிவி சண்முகத்து போட்டோ வச்சிருப்பான்ல, அவனுக்கு வந்து சிவி சண்முகத்தை புடிச்சு உள்ள போடுவோன்னு சொன்னீங்கன்னா தான் அவன் கொஞ்சம் கதறுவான். அவன் அப்புறம் இன்னொருத்தன் பேரு தெரியல. நிமிலன் பொங்கனார் வந்து மறுபடியும் அங்கேயே போயிட்டாரு போல. இங்க வந்து எனர்ஜி ஏத்திட்டு இருக்காரு அவரு வெறியத்த போயிருக்காரு மச்சான். அவங்கள கேட்டாலே வெறியேறுன்னு வந்து மறுபடியும் இங்க கத்துவாரு. எதுக்கு அபியூஸ்ல அது லோக்கல் மாத்தா இருக்குல்ல, அது பேச்ச கேட்டா இவருக்கு கடுப்பாயிரும். போயிட்டு கேட்ட திட்டிட்டு வருவாரு. வாங்க பேசலாம் கரிகாலன். நேத்து இவரு ஜானி பை வந்து இந்த தமிழ் தேசிய குரூப்ல இருந்தாரு. அவர் ஒருத்தர் மட்டும் மேல இருந்தாரு. போட்டு ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருந்தானுங்க. சரி நம்மளும் வேணும். அதுக்குதான் இன்னைக்கு தமிழ் வேந்தம் கிடைச்சாரு வச்சு செஞ்சுட்டேன். இல்ல சரி நம்மளும் மேல போலாம் அப்படின்ட்டு போனா, டேய் சங்கியோட அப்ரண்டிஸ் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். மேல போனா ஆனா 2 நிமிஷம் கூட இல்ல, அந்த விட்டு என்ன விட்டு ஓடி போயிட்டாரு. அடிச்சது மொத்தமே இல்ல ஆனா என்கிட்ட வந்துட்டாரு. நாவலடி ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை பட்டு திருந்தணும், 2வது தடவை பட்டு திருந்தணும். இனியும் பட்டு திருந்தலைன்னா உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க சந்துக்குள்ள பல பக்கம் நீங்க அடி வாங்குறதுக்கு இருக்கு. ரெடியா இருந்துக்கு உடம்ப ரெடி பண்ணிக்கீங்க. ஐயோ கடவுளே. அன்னைக்கே ஒரு நாள் 2G ஊபி ஸ்பேஸ்ல அவனுக்கு ஊப்புறானு கிட்னி திருட வாங்க நாவலடி நம்ம டீசெண்டா பேசலாம், நாங்கெல்லாம் ரொம்ப இந்த ஸ்பீக்கரி வாங்கிட்டு மேல ஏறாரு. நான் பாத்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். இனியா யோ நீ பாட்டுக்கு மேல போறியன்ட்டு சரி இதுக்கு மேல இங்க இருந்த சரியாகாது நம்ம ஓலன்னு கிளம்பி விட்டுறாரு. செமையா வச்சு செஞ்சு விட்டாருங்க. யாரு அந்த இவனெல்லாம் தான் நம்ம எமினம் அப்புறம் இந்த சபரிஸ் அப்புறம் இன்னொருத்தன் பேர் முக்கியமா அந்த இவன் நம்ம இது பியூரிட்டி பிளாக் அவன் பேந்தர். இருந்தாங்க. நீ பேசி நம்ம பேசி கூப்பிடலாம்ல. ஏன் அவன் கான்ட்ரவர்சியலான டாபிக்கா தானே பேசுறானு. நம்ம பேசுனா நம்மள புடிச்சு எங்கேயாவது நம்மள சிக்க வச்சிருவானுங்க. பேசுறதே கான்ட்ரவர்சியலான டாபிக் தான் பேசுறானுங்க. நம்ம ஏதாவது தெரியாம நாங்கெல்லாம் ஒரு திடீர்னு ஒரு நல்ல மூட்ல இருந்தோம்னா நான்லாம் போய் பேசிட்டு தான் வரேன். என்ன கான்ட்ரவர்சியில் நினைச்சுக்கிட்டேன்? ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது. சும்மா நீங்களா அவனுக்கு பில்டப் இங்க பாருங்க, நீங்களா அவனுக்கு பில்டப் கொடுக்காதீங்க. அவ்வளவு ஒர்த்தெல்லாம் அவன் கிடையாது. டம்மி பீஸ் அவன். இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு இத பத்தி பேசினா அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? உங்களுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா நாங்க என்ன பண்ண முடியுது? நாங்கெல்லாம் என்ன கேட்டாலும் பதில் சொல்லுவோம். இல்ல எதை ஒன்றும் சரிங்க, என்ன டாபிக் சொல்லு, நான் பதில் சொல்றேன். அந்த இதுதான் அந்த யுவராஜ் அவர் விஷயம். யுவராஜ்ல அவர் வந்து நான் அந்த தீரன் வகையறான்னு சொல்லி வச்சிருக்கேன்ல, அதுக்கு வந்து என்னடா தீரன் வகையறான்னு வச்சிருக்க. அப்போ உனக்கு தான் பதில் சொல்ல தெரியல. இல்ல சொல்றதை கேளு. கொஞ்சம் அமைதியாரு. சரி சொல்லிட்டு அமைதியா. நீ என்ன சொல்லணும் திருப்பி? சேகரபாபு பொண்ணை சேர்த்து வச்சுட்டு வாய் போடுங்கடா இங்கன்னு சொல்லணும். நீ சொல்லுவியா? அது உனக்கு தெரியாது அதெல்லாம் இல்லையா? அப்புறம் இல்ல அதுக்கு இல்ல, அத சொன்னா சரி வேண்டாம் விடு, நம்ம அப்புறமே நான் தனியா சொல்றேன்.
இதையும் கூட நீ எதுக்கு இந்த அப்பாலஜெட்டிக்கா இருக்கிற? பார்த்தா அந்த ஆள் கொன்னுட்டான். அவன் கொலைகாரன் தான். இப்ப என்ன? அவனுக்கு பரோல் குடுத்தது யாரு? திமுக தான் குடுத்தது. அவனுக்கு லோக்கல் திமுக காரனுங்கலாம் க்ளோஸ் தான். உண்மைய பார்த்தா நீங்க தான்டா ஜாதி வெறிக்காரன்னு சொல்லணும். நீ சொல்ல மாட்டாத. உட்காந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்ப யுவராஜா. அதே டிஃபெண்ட்லாம் நான்லாம் பண்ணவே இது மாட்டேன். நடந்தது நாமக்கல்ல. சேலத்துல ஒருத்தன் என்ன சொன்னான்? திமுக காரன், நீ எல்லாம் எப்ப கோயிலுக்குள்ள மாணிக்கம். வரலாம்னு சொல்லிட்டு எப்படி பேசினான் அவன்? கூட்டணி அமைந்தால் அதிமுகவை எதிர்த்து என்னால் முடிந்த அளவு பிரச்சாரம், எல்லா வகையிலும் பிரச்சாரம் செய்வேன். ஒரு தமிழனாக இதை என் கடமையாக கருதுகிறேன். பாண்டா. யாரு? பாண்டாவா? பாண்டா. எந்த பாண்டா? 546 தொகுதிக்கு பிரச்சாரம் பண்ணுவாப்புல It இந்தியா is முழுக்க. பிரச்சாரம். அதுக்கு ஒருத்தர் எழுதியிருக்காரு கோட் பண்ணி, கூட்டணி அமைந்தால் அதிமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவேன். சரி, அமையலைன்னா பாண்ட வேற என்ன, வழக்கம் போல திமுக ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணுவேன். அடுத்த வடிவேலு மாதிரி பிரச்சாரம் பண்ணுவாப்புல பாண்டா திமுக. ஏப்பா இந்த ஆனா நியாயம் எவனை எங்க கொண்டு போய் சேர்த்தணும்னு ஒரு அறிவு இது இல்லாம பண்றீங்க. என்ன பாண்டாவும் வடிவேலும் ஒன்னா? வடிவேலை பார்த்தா கூட்டம் போறோம், பாண்டாவெல்லாம் பார்த்தா மனுஷனா கூட எவனும் மதிக்க மாட்டானு. நீ யார் தள்ளி விடுற? எந்த பாண்டாவை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலையா. யாரையா சொல்றீங்க? பிரசாந்த் பாண்டாவை தான் சொல்றாங்க. ஆனா அவனை கொண்டு போய் சுப்பிரமணியம் வடிவேலோட சேர்த்தனார் பாத்தீங்களா டூஜி? சுப்பிரமணியம் எங்க நாட்டாவ மாம்ஸ் இல்ல, இருந்திருந்தா தெரிஞ்சிருக்கு. இப்போ என் கூட பேசுறேன் பயந்துட்டு ஓடுவான். பேசவே கூட நாட்டாம கீழே தான் இருக்காரு. அவர் இப்ப வந்து மூட்ல இல்ல, சரக்குல இருக்காரு. ரோஜி, அந்த லோக்கல் மாத்தான்றது யாரு? இன்னொரு கிறுக்கு கும்பல கிறுக்கு சொல்றா அது. அது ஒரு ஹனி டிராப் குரூப்புங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படி இல்ல. என்ன திடீர்னு கேக்குறீங்க லோக்கல் மாத்தா? என்ன செய்யுது? இல்ல 2-3 ட்வீட் பார்த்தேன், அதுக்கப்புறம் அதை மியூட் பண்ணி விட்டேன். பார்க்கவே விருப்பம் இருந்துச்சு. ஓகே ஓகே. இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணா மீம் செஞ்சீங்கன்னா போட்டு விளாண்டுட்டு இருக்கலாம், பிரச்சனை கிடையாது, ஜாலியா இருக்கும். ஒரு சில இது அது இந்த காயத்ரி ரகுராமுக்கு தமிழே எழுத தெரியாது. அது இங்கிலீஷ்ல எழுதி அதை வந்து டிரான்ஸ்லேட்டர் போட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணி இங்க அனுப்பணும், ட்வீட் போடும். அந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பேன். அது அப்புறம் இந்த குஞ்சுகடி குரங்கு, அவன் பேர் என்ன, நக்கீரன் பிரகாஷ், இவங்களெல்லாம் பிளாக் பண்ணல, மியூட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு இருக்கு என்டர்டைன்மெண்ட் எல்லாம் பிளாக் பண்ணி வைக்கவும் மியூட் பண்ணி வைக்கவும் இப்படி எல்லாம் பண்ணிட்டு நீ எதுக்கு ட்விட்டர்ல உட்கார்ந்து இருக்க? அவனுக்கு எதுங்க நீங்க பிளாக் பண்ணி வைக்கிறீங்க? அவனுக்கு எல்லாம் அன்பிளாக் பண்ணுங்க, அப்பதான் ஜாலியா இருக்கும். ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாம அப்புறம் எதுக்கு நீங்களும் ட்விட்டர் வரீங்க? சும்மா பொழுது போகாம. வெரி பேட் பாய்ஸுங்க. நாங்க பண்ற டார்ச்சர் தாங்காம இவனுக்கு தான் எங்களை பிளாக் பண்ணுவானுங்க. என்னை பிளாக் பண்ணி வச்ச ஒரே ஆளு எஸ்வி சேகர் தான். அவன் பண்ணிட்டானா அவங்கள? ஃபேஸ்புக்ல பண்ணல, இதுல வந்து பண்ணிட்டான். ஃபேஸ்புக்ல மானங்கட்ட திரும்ப திட்டிருக்கேன், இது வரைக்கும் கண்டுக்காம இருக்கான். நான் ட்விட்டர்லயே பிளாக் வாங்காம பிளாக் பண்ணுவான்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணி தோல்வியானது ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும்தான், அருணன் 22 இருக்கும். அவன் மட்டும்தான் என்ன பிளாக் பண்ணவே இல்லை. அவனை எந்தெந்த விதத்துல அடிக்குமோ எல்லாத்துலயும் அடிச்சு பார்த்துட்டு நான் கடைசியில வெறுத்து போய் போடாம போட்டு வந்துட்டேன். இன்னொரு வன்மோ ஐடி மேல வந்திருக்காங்க டயருக்கு எதிராக பேசுறதுக்கு. வாங்க ட்ரெடிஷன்ஸ், உங்க வன்மத்தை கொட்டிட்டு போகணும்.
இல்ல டூஜி, எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் தான். இப்ப ஆளுமை வராரு, ஓகே, ஏதோ பில்டிங் எல்லாம் பாத்துட்டு வந்தாரு, ஏதோ பண்ணிட்டு போட்டோம். அப்ப ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் எப்படி டூஜி, என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? டூஜி ஓபிஎஸ் எல்லாம் அவர்தான் டயரோட டைட்டில் என்ன தெரியுமா? ஸ்பேஸ் டைட்டில். டெல்லியில் எடப்பாடியார், கலக்கத்தில் ஓபிஎஸ். அது என்ன இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு டெல்லி பார்க்க ஆர்வமாயிட்டாரு ஆளுமை? இதுக்கு மேல அவனுங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. 2 மாசத்துக்கு முன்னாடியே அவனுக்கு சொல்லியாச்சு. உனக்கு 2 மாசம் டைம். அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு இதை சொல்லு. அதுக்கப்புறம் தான் என் பாலிடிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுவான்ட்டு இன்னைக்கு போய் தலைவர் முதலாளி நான் நம்ம கூடவே வந்துடுறேங்க முதலாளி, வெளியே சோறு கிடைக்க மாட்டேங்குன்ட்டு. வந்தா ஒட்டுக்கா வர்றது, தம்பிங்களோட தலை வர்றது, இலை வர்றது, வந்தா இப்படி வர்றது. ஐயோ. இல்ல இந்த ஆள் மேல நம்பிக்கை இல்லாம தங்கமணியும் எஸ்பி வேலுமணியும் கூட போயிருக்காங்க. உனக்கு நம்ப முடியாது. நீ என் முன்னாடி பேசு, அப்பதான் கூப்பிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சு டீனை முடிச்சுட்டு வந்தாச்சு. இல்ல, இந்த டயர் சர்வீஸ் தான் ரொம்ப பாவமா இருக்கு டூஜி. என்னென்ன கொஞ்சம் நஞ்ச பேச்சாடா பேசுனீங்க எல்லாரும். எனக்கு பாவமா இல்லைங்க, ஜாலியா இருக்குன்னு சொல்லுங்க. பொய் சொல்லாதீங்க. நீங்க பாவப்படுறாலாம் கிடையாது. ஜாலியா இருக்கிறீங்க. இது கம்மிதான். போக போக என்ன அசிங்கப்படுறாங்க. வெயிட் பண்ணுங்க. நல்லியா நினைச்சாலே ஒரு இதுவா இருக்கு டூஜி. என்ன முகத்தை தூக்கி என்ன வச்சு பண்றல. நாளைக்கு அவன் திமுகவுமே சம்படிப்பான். நல்லி சவுக்கு நீங்களெல்லாம் அந்த கேட்டகரியிலேயே வைக்காதீங்க. அவன் எவ்வளவு திமிரு இருந்தா யோகி எல்லாம் வம்புக்கு எடுத்துட்டு இருப்பான். சும்மா யோகியே உன் வன்மத்தை எங்க கக்குறமோ அங்க கக்க, அங்கதான் யூபி எல்லாம் ஏன்டா எடுக்கிற அப்படின்னு இருக்கும். பாயிண்ட் எல்லாம் இழுக்கிறாங்க வந்து. இதெல்லாம் இன்னைக்கு செம்ம இது டூஜி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நான் கூட சரி போட்டோஸ் எல்லாம் வரட்டும், கன்ஃபார்மா வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே இல்லைங்க, இன்னைக்கு போறான்னு நியூஸ் வந்துச்சுல்ல, எனக்கு அப்பயே நல்லா 80% கன்ஃபார்ம். எஸ்பி வேலுமணியும் போறாருன்னு சொன்னாங்கல்ல, 100% கன்ஃபார்ம். இவன் போய் அப்பாயின்மெண்ட் கேட்டான் அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட் டைம் போறேன்னு சொன்னப்போ அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாருன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டானுங்க. ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் டைம் இதே மாதிரி போயிட்டு திரும்பி வந்தானு 2 மாசத்துக்கு முன்னாடி. ஆமா, ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்காச்சு. அவங்களே வந்து கொடுத்து 2 மாசம் உங்களுக்கு டைம், அதுக்குள்ள சொல்லிடு. நீ என்ன பண்றேன்னு சொல்லு, போதும், அவ்வளவுதான். வர்றேன்னா வரேன், வரலன்னா வரல, எப்படியா இருந்தாலும் சொல்லிடு அப்படின்னானுங்க. இன்னைக்கு போய் சொல்லிட்டான் நம்ம சேரலாங்க அப்படி. நாளைக்கு வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? தமிழ்நாட்டுல என்ன சொல்லுவான் தெரியுங்களா? எழுதி வச்சுக்கங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதை வந்து அமித்ஷா கிட்ட கம்ப்ளைண்ட் பெட்டிஷனா கொடுத்துட்டு வந்திருக்குதான் போனோம், வேற எதுவும் இல்லைம்பானுங்க பாருங்க. நான் வந்து ஒரு ஆளுமை, தனிப்பெரும் ஆளுமை, மெகா கூட்டணி அமைச்சு பாருங்க. இனி அந்த வார்த்தையே வாழ்க்கையிலேயே அவன் அந்த வார்த்தையை நினைக்க கூடாது. ஐயோ, இல்ல எப்படிதான் டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாருன்னு பாக்கணும். அதெல்லாம் என்ன டயர்ஸ் என்னென்ன பேசுனாங்க பாக்கணும். பேசா இதுதான் நடக்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. பேசா இவனுக்கு முட்டி தான் போட போறானுங்க, வேற வழி இல்ல. நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க டூஜி, அப்படி வேற யாராவது ஷிண்டே கிண்டே ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னா முதல்ல நம்ம உருண்டுட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் கால விழுந்துருவாரு அப்படின்லாம் யாரோ பேசுனாங்க. அப்ப கூட லைட்டா நம்பல. இன்னைக்கு நியூஸ் பார்த்துதான் தெரிஞ்சது. ஃபியூச்சர்ல இவனை எப்படி சிரமப்படுத்துவாங்க மட்டும் பாருங்க, எப்படி ஷேம் பண்ணுவானுங்க இவனை மட்டும் பாருங்க. டீச்சர்ல நல்லா சிங்கப்படுத்துவாங்க. 130 அந்த மாதிரிதான் போகும். அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 140 போகும், அவ்வளவுதான். அதுவே பெரிய இது இவனுக்கு. அதுவும் கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சு. எல்லாமே 140 இறங்கி இருக்கு ஓப்பனர் கிட்ட. இவனுக்குலாம் ஒரு 130 120 அவ்வளவுதான். இல்ல டூஜி, ஆக்சுவலி நிறைய பேர் வந்து அண்ணாமலை ஃபர்ஸ்ட் அந்த 24ல தனியா நிக்கிறேன்னப்போ அவர் எடுத்தப்ப வந்து இட் வாஸ் வெரி வெரி அர்லி ஸ்டேஜ். ஓகேங்களா? இது எதை நம்பி இவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்லாம் எத்தனை பேர் பேசினாங்க. அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நடந்தது ஸ்லிப்பர் ஷாட். இன்னைக்கு நடந்தது, நான் இத்தனை நாள் கூட சொல்ல மாட்டேன். எலெக்ஷன்ல காமிச்சது கூட ஓகே, இன்னைக்கு நடந்தது தான் ஸ்லிப்பர் ஷாட். டவுட் பண்ண எல்லாருக்குமே, சீனியர்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும்.
தனியா நிக்கிறது இப்ப கூட ஆப்ஷன் தாங்க. நம்ம சொல்ல முடியாது. இப்ப நாளைக்கு என்டிகேவும், டிவிகேவும் வருதுன்னா, எடப்பாடி அங்க போனாலும் போயிடுவாரு. பட் ஸ்டில் இல்ல இந்த மூவ் போறோம் டூஜி. இந்த 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 சுச்சுவேஷனுக்கு டைட்னஸ் கொடுத்துட்டாருல்ல, அது போறோம். அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற வழி இல்லைங்க. நம்ம சொன்னாங்க சென்னையில அவனுக்கு ஜெயிக்கவே முடியாது பிஜேபி இல்லாம. ஏன்னா கார்பரேஷன் எலெக்ஷன்லயே பிஜேபி அவ்வளோ ஓட்ட பிரிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன்ல 3ல 2 தொகுதி பிஜேபி செகண்ட் வந்துச்சு. 1ல அவனுக்கு டெபாசிட்டே போச்சு சவுத் சென்னையில. இத்தனைக்கும் அதில் தான் அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. டெபாசிட்டே போச்சு அதிமுகவுக்கு. அந்த பூத் இதெல்லாம் வந்து பிஜேபி கலைகளை தலைவர்கள், கிளை தலைவர்கள், அந்த சக்தி கேந்திரா தலைவர்கள் மட்டும்தான் மாறிக்கிறாங்க. மெம்பர்ஸ்லாம் அப்படியே இருக்கிறாங்க பிஜேபி. அவங்க கலைக்கவே இல்லை. அந்த பூத் கமிட்டி எல்லாம் பிஜேபி அப்படியே வச்சிருக்கு. அது அவனுக்கு முட்டி போறது வேற வழி இல்லை அவனுக்கு. குறுக்கால கௌஷிக்கு குறுக்கால மாதிரி இந்த பேண்டால எதுக்கு நடுவில் சுத்திட்டு இருக்குன்னு புரியல. அது அட்டென்ஷனுக்கு வருவானுங்க. அவன் irrelevant எலெக்ஷன்ல பண்ண மாட்டலாம். நானு இப்ப ரீசெண்டா தான் டூஜி இந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் ஜாயின் பண்ணேன். அதாவது நம்ம ஏதாவது இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த டைம் பாஸ் ஸ்பேஸ்ல நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சா அவங்க வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாம நீ பிஜேபி சப்போர்ட்டர் அதனால யூ ஆர் ராங் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. உனக்கு ஆன்சர் இருந்தா சொல்லு, இல்லாட்டி ஆன்சர் இல்லைன்னு சொல்லு. அந்த விக்டிம் பிளேமிங் மாதிரி. டைம் பாஸ் ஸ்பேஸ்ல அப்பெல்லாம் வராது. நம்ம ஸ்பேஸ் ஆச்சு. இல்ல பிரசாந்த் கிட்ட அவர் கார்த்தி வந்து கொஸ்டின் கேட்டாரு. உடனே கார்த்தி அவர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா கார்த்தி நல்லாதான் பேசினான்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஆன்சர் இருந்தா பதில் இருக்கு சொல்லு, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. நீ என்ன உட்காந்து தனிப்பட்ட முறையில அட்டாக் பண்றது? அப்படிதான். ஹலோ ட்ரெடிஷன், உங்களுக்கு ஒரு ஹாய் ஹாய் சிஸ்டர். இன்னைக்கு பாத்தீங்களா போட்டோ எல்லாம்? கண்ணெல்லாம் குளிர்ச்சியா இருந்துச்சா? நல்லா இருக்கு. மேல பாருங்க, அவர் ஷேர் பண்ணிருக்கேன். அந்த பாண்டா கதறி வச்சிருக்காரு. அதை பார்த்துதான் கமலி நான் இன்னைக்கு அந்த டைம் பாஸ் ஸ்பேஸ் பத்தியே கேட்டேன். அதை பார்த்துதான் கேட்டேன். ஐயோ குறுக்கால கௌஷிக்கு குறுக்கால மாதிரி இவன் வந்து எதுக்கு பேசிட்டு இருக்கான்? சும்மா அட்டென்ஷனுக்கு வந்திருக்கு நாயி. ஆனா கார்த்திக் இவரை சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ணுவாருங்க. அதாவது ரொம்ப அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அவனுக்கு பிக்கெஸ்ட் ஷாக்கே கார்த்திக் சங்கின்னு அவனுக்கு பல வருஷம் தெரியல. ரொம்ப வருஷம் வெளியே தெரிஞ்சு ஷாக் ஆயிட்டானுங்க. ட்ரெடிஷன் இங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க, அண்ணாமலை ஃபியூச்சர் சிஎம். அவங்களும் நம்ம இதுதான், ஃப்ரெண்டு தான். ஓகே, ஹாய். லேடிஸ் கேங் சேர்றாங்கப்பா. அவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்க. பழைய பூமர்லாம் இன்னும் சரியா பேச மாட்டாங்க. அப்ப நாங்களாம் என்ன புது பூமரா? சுப்பு, இப்பதான் எனக்கு கோவம் கொஞ்சம் தணிஞ்சு இருக்கு. மறுபடியும் எனக்கு கோவப்படுத்தாதீங்க சரியா, விட்டுருங்க. ஹலோ கமலி, நீங்க இன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டுட்டீங்க. ஏங்க அவரு இன்னைக்கு மாத்திரம் இல்லைங்க, நிறைய நாள் நான் நோட் பண்ணிட்டேன். நான் நிறைய நாள் குரூப்லயே சொல்லிட்டேன், இவர் ஏன் வந்தா என் பேரையே சொல்லிட்டு இருக்காரு ரிப்பீட்டடான்னு. எனக்கு வந்து அது ரொம்ப நீங்க அசால்ட்டா அவங்கள ஹேண்டில் பண்ணுங்க, டென்ஷன் ஆகாம. இல்ல எனக்கு கூட ரொம்ப எமோஷன் ஆன மாதிரிலாம் தெரியல. லைக் ஏன்னோ கரெக்டா இடத்துல வச்ச மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. கரெக்டா தான் இருந்தது. சரி, நம்ம பேசிட்டு இருந்தா அப்புறம் 2G நம்மள பூமர்னு சொல்லுவாரு. சரி 2G, நீங்க வேற ஏதாவது டாபிக் சொல்லுங்க. நீங்களாவது பேசுறீங்க எல்லாரும். இங்க வர இவங்க எல்லாம் சும்மா அமைதியாக. யாருக்காவது ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியலன்னா 2G கால் பண்ணிட்டு மியூட்ல போட்டுட்டு இருங்க, அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க.
நீங்க வேறங்க. உண்மையிலே நீங்க பண்ற மாதிரி தான் பண்ணணும். முள்ளால எடுக்கணும். ஒருத்தங்க ஒரு மாதிரி பேசிட்டாங்கன்னா ஷார்ப்பா அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்றீங்க. உண்மையிலே கரெக்டா இருக்கு. டென்ஷனும் ஆக மாட்டீங்க. நோ எமோஷனல் எக்ஸ்பிரஷன். இப்படிதான் டீல் பண்ணணும். நான் அவங்களுக்கு எதுவும் கொடுக்கலங்க. ஜிபே எல்லாம் அனுப்பல என்னைய புகழ்ந்து பேச சொல்லி. எடப்பாடி டெல்லிக்கு எவ்வளவுதான் போனதுக்கு கொடுத்தாலும் எடப்பாடி புகழ்ந்து பேச மாட்டேன். சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையோ ட்ரெடிஷனல் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களாட்டுக்குது. இல்லங்க அவரு தனியா நின்னப்போ எத்தனை பேர் எவ்வளவு பேசினாங்க தெரியுமாங்க அவரை. அந்த 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 டெசிஷன் சொன்னப்போ அப்புறம் மெகா கூட்டணி என்னென்னவோ பயங்கரமா ட்ரை பண்ணாங்க. இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் எடுத்துட்டு வந்துட்டாருல்ல, அவ்வளவுதான். அதுதான் வெற்றி. இதுக்கு மேல நம்ம உண்மைதான். அர்ஜுன் என்னாச்சு? அஞ்சுக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது பிடிக்கலையாமா. அவன் தொகுதியில் அதிமுக திமுக ஓட்டு போட்டுருவான். நம்ம எனக்கு அவர் ஐடியா வரல ஆக்சுவலா. ஏஜென்ட் இருக்காரு பாருங்க, அவர்தான். 2G ட்வீட் போடுறதுல ஐடி இருக்குல்ல, அத ஃபாலோ பண்ணிக்கங்க. சொல்லுங்க. ட்வீட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மக்களே மன்னிக்கவும். மைக் கொடுக்கறதுக்கு சரவணா. அரவிந்த் கொஞ்சம் மியூட் போங்க. 2G ட்வீட் போடுறதுல பிஸி ஆயிட்டாரு போலன்னு. ஆமாம், அதான் பார்த்துட்டு இருந்தேன். அதான் மைக்கு மறந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறது இப்பதான் பார்த்தேன். சாரி. சொல்லுங்க. நம்ம டிவிக்கு ஆனந்தும் சும்மா இருந்திருக்கலாம். விஜய் தூக்கி தெருவுல விட்டாரு கொஞ்ச நாள் முன்னாடி. இல்லைங்க, எடப்பாடி விஜய்க்கு தான் வெயிட் பண்ணாரு. அவன் பதிலே சொல்லாதனால இவர் பயந்துட்டாரு. அப்புறம் கடைசியில் நம்ம தனியாக விட்டுருவானுங்க. ஆனால் பிஜேபிக்கு ஆல்ரெடி 9 கட்சி கூட்டணி இருக்கு. பேசாம நம்மளும் போய் இப்ப இருந்தே கொஞ்சம் காட்சி ஆயிடலாம் அப்படின்ட்டு தான் கூட்டம். விஜயோட நிலைமை இன்னும் அதோ அந்த பரிதாபம். எப்படியோ ஏடிஎம்கே எடப்பாடியோட கூட்டணி போட்டு எதையோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஆசாசியா இருந்திருப்போம். அப்படி ஆசையில மண்ணு அள்ளி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆசைலாம் இல்லைங்க, அவன் ஒரு குழப்பத்துல இருக்கான். 5-6% வாங்குவாங்க. அது கூட ரசிகர் மன்ற ஓட்டு தான். கதறானுங்க, திமுக காரங்களும் கதறானுங்க பாவம். ஏங்க அவரு சிஎம் ஆயிடும் 26ன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படி நீங்க என்னங்க? கமலி, அப்போ உதய அண்ணா சிஎம் ஆக முடியாதா? விஜய் அண்ணாவ சொல்லல, நான் விஜய் அண்ணாவ சொன்னேன். இல்ல நான் கமலி கிட்ட முதல்ல ஒரு ரிப்ளை போட்டிருந்தேன். உதய அண்ணா தான் 26 சிஎம். அந்த சோகத்தை கேக்குறீங்க. அவங்களுக்கு இன்னும் பாவம் கோவம் இறங்கல போல அக்காவுக்கு. இல்லைங்க, கோவம்லாம் இல்லைங்க. அது அப்ப பேசுறதோட சரி. அதுக்கப்புறம் யாருன்னே தெரியாது. இந்த நம்ம பாண்டியக்கு நினைச்சா கூட என்ன சொல்லுவாருன்னு பாக்கலாம். வேற இது வந்து சமாளிப்பாரு, பாக்கலாம். இல்ல பாண்டியெல்லாம் ஃபுல் ஹாப்பிங்க. நேரம் நல்லா சாப்பிட்டு தூங்கி இருப்பான் நாய். இப்ப பாருங்க, லைட்டா பிளேட்டை திருப்பி போட்டுவாரு. அதிமுக என்னது அந்த வேர்டு என்ன, அதிமுக அலையன்ஸ்னு மாத்தி விட்டுருவாரு பாருங்களேன். மாத்த மாட்டான். பாண்டியக்கு அவன் லிமிடேஷன் தெரியுங்க. வாங்க நிமிலன், மறுபடியும் அடுத்த ரவுண்டு போயிட்டு வந்திருக்கீங்க போல. இந்த தடவை எப்படி இருந்தது? காது குளிர்ச்சியா இருந்ததா? இப்ப கொஞ்சம் மாறிட்டானுங்க. கோவிந்தசாமி அப்படின்னு ஆரம்பிப்பாரு. கோவிந்தசாமி இல்ல, உண்மையாலுமே 2வது டைம் அப்படி பேசினானுங்கன்னா திருப்பி மேலரி அபியூஸ் பண்ணலான்னு தான் நினைச்சேன். டாபிக் மாத்தி போயிட்டானுங்க, அதனால கம்முன்னு வந்துட்டேன். ஒரு வாரத்துக்கு அந்த சூடு இருக்குங்க. நிமிலன் போட்டு கொஞ்சம் மிதியாம வச்சிருக்கான். என் மேல கேஸ் கொடுக்கறதும் மிதிச்சிருக்கான்.
அது சூடு ஒரு வாரம் 10 நாள் இருக்கு, கவலைப்படாதீங்க, அப்ப சரியாயிருவாரு. எப்படி பார்த்தாலும் நம்ம அதிமுக வாசம் தான். கட்சிக்காரன் பேசினா ஏத்துக்கலாம்னே, அந்த பைத்தியம் தானே உளறி தெரியுது. மத்தவனுங்க எல்லாம் அமைதியா கேட்டுதான் இருக்கானுங்க. அந்த ஒரு பைத்தியம் தான். அந்த பைத்தியத்தை தவிர அவனுங்கெல்லாம் உள்ளுக்குள்ள அந்த அழுதுகிட்டு பைத்தியத்தை தவிர இருக்கானுங்க. அந்த பைத்தியத்தை தவிர மத்தவன் எல்லாம் ஒரு ட்ராக் எடுத்து வந்துருவானுங்க பாருங்க. கடைசியில அந்த பைத்தியம் விஜய் ஸ்பேஸ்ல போய் உட்காந்துட்டு இருக்க போது பாருங்க. விஜய் தான் வந்து தமிழகத்தின் விடிவெள்ளி. அவர் வந்தாதான் தமிழ்நாடே நல்லா ஆகும்னு சொல்லுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க ஒரு 10 நாள். ஐஎம்எஸ் ப்ரோ, அஜுவை கூப்பிடுங்க. ஐஎம்எஸ் ப்ரோ புட்டு வைக்க போறாரு பாருங்க. அஜுவை கூப்பிடுங்க, பேச சொல்லுங்க. இல்ல அஜு, நீங்க ஒரு மேட்டர் சொன்னீங்கல்ல, அதுல கொஞ்சம் கோவத்தில் இருக்கான். அவனை விட்டு போட்டு அவர் மட்டும் போயிட்டாரு. எதுல கோவப்பட்டாரு? இல்ல நீங்க அவங்க தலைவர் ஒண்ணு பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, நம்ம தலைவர் சொன்னாருன்னு. நம்ம ஆனந்த் ஆனந்த் என்னங்க இப்படி பண்ணிட்டாரு விஜய் சொன்னேன். இவரை விட்டு போட்டு அவர் மட்டும் போயிட்டாராம். அஜு விட்டு போட்டு போயிட்டாராம். அந்த கோவத்துல இருக்கான் அஜு. 2-3 நாள் ஆகும் சமாதானமாக. இல்ல விஜய்னா யார விட்டு எங்க போயிட்டாராமா? இடுப்பு கிள்றதுக்கு அவர் மட்டும் போயிட்டாராமா, இவனை விட்டு போட்டு. ஏங்க அவர் சோப் போட்டதெல்லாம் சொல்லல நம்ம அண்ணாமலை ப்ரோ, எவ்வளவு டீசெண்டா சொன்னாரு. நீ ஏங்க எந்த டாபிக் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வேற அதை ஞாபகப்படுத்துறீங்க. இல்ல நீங்க எல்லாம் அஜுவை கூப்பிட்டீங்கன்னா அப்புறம் அந்த டாபிக் தான் ஞாபகம் வரும். ஆனா இன்னைக்கு தமிழ் வேந்தனுக்கு எல்லாம் நல்ல நேரம் என்னன்னா அஜு இல்ல மேல 21 நல்லா இருந்திருக்கும். இல்ல அவன் உயிரை கொடுத்து போராடி அரெஸ்ட் ஆகி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவனும் நடக்கும் இவனும் நடக்கும். நீங்க ஒன்னும் களத்துல ஒண்ணுமே பண்ணல, உட்காந்து பனையூர்ல உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட ஒழுங்கா பண்றது இல்ல, இது வேற உட்காந்து. யாரோ ஒரு டிவிக்கு ட்வீட் பண்ணியிருந்தான், தாமரை மலராது அப்படின்னு. நான் அதுக்கு தான் ரிப்ளை போட்டிருந்தேன், காஜராவுக்கார சூழ வந்து வளர்ந்துருச்சு டிவிக்கேன்னு. அவனுக்கு இருக்கணும் வளர்கிட்டு இருப்பான். அடுத்த வருஷனுக்கு அப்புறம் அவனுங்களுக்கு அந்த நிலைமை தெரியும். அது டிவிக்கே டாபிக் தான். இன்னொன்னு சொல்லலாமா? மத்தியானம் பேசிட்டு இருந்தாங்க டிவி, நம்ம ஆளுங்கதான். யாராவது மைக்க மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். அரவிந்த் உங்களோட அரவிந்த், என்ன அதாவது வந்து இவன் வந்து ஒரு டபுள் கேம் விளையாடுறான். யார அண்ணாமலை ஃபியூச்சர் தான் சொன்னாங்க. டபுள் கேம் விளையாடுறான். பொண்டாட்டி கூட சண்டை போட்ட மாதிரி பொண்டாட்டி தனியா ஒதுக்கி வச்சுட்டா, அப்பா அம்மா கூட சண்டை போட்ட மாதிரி அப்பா அம்மா தனியா ஒதுக்கி வச்சுட்டான். நாளைக்கு சீமான் மாதிரி ஒரு டார்கெட் வந்தா கூட அவனுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் அப்படி அவன் முக்கியமா ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் திருசாவை தானே ஒதுக்கி வச்சிருப்பான். பாக்கி இருக்கவங்க எல்லாம் பிரச்சனை இல்ல. அவன் திருசா ஒதுக்கல இல்ல. அதனால அந்த விஷயம் இல்லைங்க ஆனந்த். அண்ணாமலை ஃபியூச்சர் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. திரிசா கூட இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, தூரமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் அந்த கேஸ். இதுக்கு நான் ஒன்னும் சொல்ல முடியாது. வெரி சாரி. இது எல்லாம் திருசாவை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? போர் அடிக்குது. நீங்க சொல்ற ஆளு ஓல்டு பீஸுங்க, திருசாவாவது கொஞ்சம் யங் பீஸு. பத்தி அவனுக்கு பேசிக்கிட்டான். ஓ காட் நாளைக்கு வந்துட்டு என்ன சொல்ல போறான் பாத்துங்க. எனக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனை இல்லை, நீங்க எல்லாம் சேர்ந்துதான் பிரச்சனை பண்ணி விட்டுருக்கீங்கன்னு போன பழைய ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக் நாளைக்கு சொல்ல போறான். ஏன் 2G செங்கோட்டையன் அவர்களை விட்டுட்டு போயிட்டாங்க டெல்லிக்கு போகும்போது? நீ இன்னைக்கு போலனா நான் நாளைக்கு அவரால் தானே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு சொல்லாம ஓட்டு. எங்க செங்கோட்டைன்னு ஒரு செப்பரேட் குரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரோன்ற பயம் வந்துருச்சு போல எடப்பாடிக்கு. அதனாலதான் இல்லைங்க வரலனாலும் எனக்கு ஒண்ணு பசி. அவன் வந்தாலும் வேற கணக்கு இருக்கு.
வரலைனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எப்படி எது நடந்தாலும் நம்மளுக்கு நல்லதுதான். நீங்க ரொம்ப குழப்பாதீங்க. இப்ப கூட்டணி வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா, தொகுதி அதிகமா வாங்கணும் அவனுக்கு. 100 தொகுதிக்கு மேல வாங்கிரணும். போதும். அவனுக்கெல்லாம் 130, 120க்கு மேல நிக்கக்கூடாது அவனுங்க. இப்ப அவங்களதுல என்ன அது ஆயிடுச்சுன்னா, இருந்துச்சுன்னா ஜெயிக்க முடியும். செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாமே எனக்கு அதிகாரம் வேணும், எனக்கு அதிகாரம் வேணும், எனக்கு அதிகாரம் வேணும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க போல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பாவம் கிளம்பி தொகுதிக்கு அமித்ஷா கிட்டயாவது போய் காலில் விழுந்து ஏதாவது பிரச்சனையை முடிச்சுக்கலான்னு போயிருப்பார் போல எடப்பாடி. 10 தொகுதி ஒரு மாவட்டத்துல 10 தொகுதி இருக்குன்னா 4 நம்ம நிக்கணும், 6 தான் அவங்க நிக்கணும். அப்பதான் அவனுக்கு நம்மளுக்கு நீட்டா ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவானுங்க. இல்லைன்னா எச்சக்கலை ஓட்டு டிரான்ஸ்ஃபர் நம்ம திமுக பண்ணிருங்க. எல்லாம் நீங்க எதிர்பார்த்தபடி நடக்கும். கவலைப்படாதீங்க. ஜாலியா இருங்க, ஜாலியா இருங்க. வீட்டுலாம் தெரிக்க விடுறானுங்கிற மாதிரி. எனக்கு என்டிகே காரனுக்கும் இந்தியா. ஆக்சுவலா அண்ணாமலை கூட இந்த லேட்டஸ்ட் பிரஸ் மீட்ல மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாரு. எங்களை யார் ஏத்துக்கிட்டாலும் நாங்க ஓகே, சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு, இருந்தாலும் போறோம் அப்படின்னு. அவரு அவரு முதல்ல இருந்தே கூட்டணிக்கெல்லாம் ஓகே. அவர் எதுக்கு அவ்வளவுக்கு ஓகே இல்லை மெச்சூரிட்டியான அப்படின்னா, ஆளுக்கு பிஜேபியில கிடையாது. அதுதானே பிரச்சனையே. இல்ல பிரச்சனை ஒரு நிமிஷம் இருங்க. அவர் எதுக்கு ஓகே இல்லை அப்படின்னா, ஒரு நீங்க பிரச்சனையை எப்படி எக்ஸ்ட்ராக்டிவ் ஹேண்டில் பண்ணணுன்ற பிஜேபி. விஷயம் அவரை விட்டா கரெக்டா அரவிந்த் ஹேண்டில் நான் பண்றவங்க பேசுறது யாரும் இல்ல. கேக்குதா? அரவிந்த் எஸ்பெஷலி நான் மீடியா பேசுறது கேக்குது. பீப்புள்ஸ் கரெக்டா ரைட் அரவிந்த் ஹேண்ட்ல நான் டீல் பேசுறது பண்றவங்க கேட்கல அவரை போல. தவிர யாரும் கிடையாது. அரவிந்த் நான் பேசுறது கேட்கல போல. அவருக்கு இறக்கி விடுறேன். இறக்கி விட்டு மறுபடியும் மேல வாங்க. கூட்டணிக்கெல்லாம் அவர் ஓகே தாங்க. முதல்ல இருந்தே அவர் ஓகே தான். எதுக்கு ஓகே இல்லை அப்படின்னா, நீங்க ஒரு இம்ப்ராப்பரான ஒரு இதை கொடுக்குறாங்க இல்லை அவனுங்க. லைக் சீட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியா கொடுக்கறது, கேட்டா நான் மக்களவையில கொடுக்குறேங்கிறது, மக்களவை தேர்தல் வரும்போது கூட்டணியிலேருந்து ஓடிடுறது, இந்த வேலையெல்லாம் பார்த்து தான் அவர் இரிட்டேட் ஆனது. ஸோ தனியா நின்று 2 எலெக்ஷன்ல இவனை தோக்கடிச்சோம்னா வழி வருவானுன்ட்டு அவர் ட்ரை பண்ணாரு. ஆனா அவனுக்கு ஒரு எலெக்ஷன்ல வழி வந்துட்டானுங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம கணக்கு கரெக்ட் தான். ஸோ 100 சீட்டு மொத்தமா அவன்கிட்ட இருந்து வந்துடும். அவ்வளோதான். அவன் நிக்கிறதே மேக்ஸிமம் ஒரு 120, 130 சீட்டு தான் நிக்கணும் அதிமுக. அதான் டார்கெட். இப்போ தேமுதிகவும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா எப்படி டூஜி? இல்ல அவங்க இரலவெண்ட் கட்சிங்க. அதெல்லாம் இரலவெண்ட் கட்சிங்க. அதுக்கு வேற வழி இல்ல. மீறி போனா அங்க 2 சீட்டுக்கு போனா, இல்ல இங்க 2 சீட்டுக்கு போனா. அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டன்டான கட்சி பாமக, பாஜக. சூப்பர். அடுத்து அதிமுக. அவ்வளவுதான். இந்த 3 கட்சி எங்க சேருதோ மத்த கட்சியெல்லாம் அங்க வரும். இல்லைன்னா திமுகட்ட போகும். வேற வழியே கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்குலாம் பார்கெனிங் பவர் கிடையாது. அவன் முதலாளியே அதிமுகவே முட்டி போட்டுருச்சு. எஸ்இபி எனக்கு தெரிஞ்ச அவனை கழட்டி விட்டுருவாரு எடப்பாடி. அவனால முதல்ல ஊத்திருவாரு. அதனால அது அப்படிதான். விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் பெருசா அவங்களுக்கு ஓட் பேங்கிங் கிடையாதுங்க மேம். அதான் பிரச்சனை. பெரிய கட்சி பற்றி மாற்றி பேசுங்க. அடுத்தது இப்போ திமுக கிட்ட பெரிய பிரச்சனை வரும் அவங்களுக்கு. இவங்க ஒரு 2-3 மாசத்துல டிசைட் பண்ணி ரொம்ப நெருக்கம் ஆயிடுச்சு அப்படின்னா, காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் எல்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ கொடைய ஆரம்பிச்சிருவானுங்க. இப்போ ஸ்டாலின் அதெல்லாம் பழையபடி ஜாலியாக இந்த தலைமை பேசுறது, வேல்முருகனை திட்டுறது அதெல்லாம் பண்ண முடியாது. நீ அவடலும் முட்டி போட்டு தான் ஆகணும். அதனாலதான் இன்னைக்கு அந்த இது தாங்க முடியாம சட்டசபையிலேயே வளர்னாருல்ல, நீங்க டெல்லிக்கு யாரை பார்க்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ட்டு. அதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? ஏன்னா அவனுக்கு ஆயிடுச்சு, அவனுக்கு அடி விழுந்துருச்சு. இது வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி போக மாட்டேங்குது. இவனுக்கு கூட்டணி அமைச்சிட்டானுங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் இது 2வது என்னன்னா, கூட்டணி அமைஞ்ச உடனே பிஜேபி என்ன பண்ணோம்னா திமுக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். ரெய்டு, காசு எல்லாம் புடுங்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அதுதான் அவனுக்கு இப்போ அடுத்த தலைவலி.
நம்ம மணி சப்போர்ட் எதை பண்ணிக்கலாம் சொல்றாருன்னு பாக்கணும் டூஜி. ரிப்போர்ட்டர் மணி, முட்டைக்கண்ணு மணி. அவங்களோட மணி ஃப்ளோவிங்க ஸ்டாப் பண்ணவே ஓரளவுக்கு அவங்களுக்கு பயம் வந்துருந்துச்சு. ஸ்டாப் இல்ல பண்ண முடியாது. முட்டைக்கண்ணு மணி ஏற்கனவே அந்த டைலாக் சொல்லிட்டாருங்க. பாஜக அதிமுக கூட்டணி வந்துச்சுன்னா பயங்கர டஃப் ஃபைட் ஆயிருங்க அப்படிங்கறத சொல்லிட்டாரு. ஓ, அந்த பத்திரிகையாளர் மணியை சொல்றீங்களா நீங்க, முட்டைக்கண்ணுன்னு? ஆமாங்க, ரிப்போர்ட்டர். ஆமா. ஆமாங்க, இப்ப ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி எல்லாம் ஒன்னா சேர்ந்தாக்க ஸ்ட்ராங் ஆயிடும்ல அலைன்ஸ். அவங்களோட வீக்கு தானே, அப்படிதான் ஆகும். வேண்டாம் மட்டும் ஸ்ட்ராங் ஆகாது. சேர்ந்து ஒரு சேர பாலிடிக்ஸ் பண்ணோம். எடப்பாடியும் கொஞ்சம் அந்த 2 லாங்குவேஜ் பாலிசி நீட்டு அந்த கருமத்தெல்லாம் தூக்கி வீசணும். அதெல்லாம் இரலவெண்ட் தமிழ்நாடுக்கு. மக்களுக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. ஒரே கவலை இந்த ஊழல், இவனுக்கு சரி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அதெல்லாம் தான் பேசணும். இவனுக்கு சும்மா இந்த டீலிமிட்டேஷன் அவையவே திமுக ஆதரவாக பேசிட்டு இருந்தாலும் ஓட்டு விழுது. இப்போ என்டிஏக்குள்ள அவன் வந்தான்னா இனி அந்த அதிமுக கூட்டணிலாம் வாயே வராது அவனுக்கு வாயில. இது என்டிஏ தான், என்னைக்குமே இது என்டிஏ கூட்டணி தான். சும்மா தனியா ஒரு கூட்டணி அதெல்லாம் மயிரும் கூட விட மாட்டோம். அந்த டைம் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது பண்ணலாம். ப்ளஸ் சிஎம் கேண்டிடேட்லாம் அனௌன்ஸே பண்ணக்கூடாது. சிஎம் கேண்டிடேட்லாம் பின்னாடி பண்ணிக்கலாம்னு சொல்லி இது பண்ணலாம். எடப்பாடி வந்து தோல்வியின் முகம் அவரை இது பண்ணி எல்லாம் டூஜி ப்ரோ, போனோம். அவர் வந்துட்டு இபிஎஸ் வந்துட்டு எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க ப்ரோ சிஎம்மா? கேட்கலீங்க ஸ்ரீ. இபிஎஸ் வந்துட்டு எப்படி என்டிஏ வந்துட்டு சிஎம் ஃபேஸா ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்கங்கிறேன். மோஸ்ட்லி பண்ண மாட்டாங்க. லைக் பின்னாடி சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் பண்ணுவாங்க. இபிஎஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ என்டிஏல இருக்க கட்சிகள் என்ன பண்ணோம்னா அண்ணாமலை இது பண்ணலாம் தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு டிடிவி அதான் ஓப்பனாக அதான் சொன்னார். அண்ணாமலை கரெக்டாக லீடு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இபிஎஸ் வேண்டாம் அப்படின்றாங்க. அப்படின்னா 2 பேரும் வேண்டாம், இப்போ கடைசியாக பின்னாடி பார்த்துக்கலாம், ஒரே ஃபோக்கஸ்ஸு. இந்த நம்ம குஜராத்லாம் அப்படி தானே பண்ணுறோம். அங்கெல்லாம் ஒன்றும் சிஎம் கேண்டிடேட் அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாது. யூபிலேயே கிடையாது. இதெல்லாம் சும்மா இவனை இங்கே உருவாக்கி வச்சுட்டு காமெடி பண்ணுறாங்க. ஏதோ சிஎம் பேச காமிச்சாதான் ஊட்டு விழுகும். அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சிஎம் பேசலாம் இல்லாமலே தான் அண்ணாதுரை ஜெயிச்சாரு. ஒருவேளை இவங்க சசிகலாவை முன்னிறுத்துவாங்களா ஜி? யாருங்க இந்த செருப்பு ஜோக்கெல்லாம் காமிக்கிறது? அரவிந்த் என்ன இது? இல்ல, ஒரு யுகம் தான், வேற எதுவும் இல்ல. ப்ரோ அந்த அம்மாவை வந்துட்டு மறுபடியும் ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா மறுபடியும் வந்துட்டு அது பவர் எடுத்து ஜோக்குக்காக இல்ல. ஈக்குவேஷன்லயே இல்லைங்க, பேஷனேட் இல்ல எதையாவது பேசணும்னு பேசாதீங்கப்பா. சரி 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 சரி. நிமிலன் பேசுவாரு கொஞ்ச நேரம். எனக்கு டயர்டாகி போச்சு நிமிலன் பேசாம. அவர் குரலை கேட்கணும் போல இருக்குது. பேசுறீங்களா? நான் பேசுறேன். நான் கொஞ்சம் கூல் ஆயிட்டேன். சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம டோன்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். சரி, கூட்டணி உறுதி இல்ல ஏங்க ஏஜே ஆனதாகி போச்சு, மேல வாங்க ஏஜே. எத்தனை நாளைக்கு அப்படியே கோவிச்சுக்கிட்டு இருப்பீங்க? வாங்க பைசல் பண்ணிக்கலாம். அவர் நம்ம ஸ்பேஸ் மட்டும் வர மாட்டாருங்க, என்னன்னு தெரியல. அதான் அவர் கொஞ்சம் கோவத்தில் இருக்காரு. சொல்ல மாட்டாரு, கொஞ்சம் கோவத்தில் இருக்காரு. சமாதானப்படுத்து. ஏஜே வாங்க ஏஜே. பிஜேபி அதிமுக கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டாரா? அவர் அது மட்டும் இல்ல, பல தரப்பட்ட கோவங்கள் இருக்காரு. அவர் நம்ம சமாதானப்படுத்தி சேர்த்தணும். ஓகே, வரைக்கும் வந்துட்டீங்க, மேல வாங்க ஏஜே. ஓகே, இல்ல 2G நீங்க நான் சொல்றேன் கொஞ்சம் எல்லாம் நான் பேசுறது இந்த குரூப்பு கொஞ்சம் கொஞ்சம் எதிர்மறையா தான் இருக்கும். ஆனா கூட்டணி எல்லாம் போக கூடாதுங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, பார்த்துட்டேன். தெரியல, ஐ டோன்ட் திங்க் சார். நீங்க எடப்பாடிலாம் கூட்டணிலாம் போனதுக்கு அப்புறமா எடப்பாடிலாம் நீங்க சொல்ல மாதிரி உங்க டேர்ம்ஸ்க்குலாம் வரமாட்டான். அவன் வந்து மேக்சிமம் அவன் இறங்கி வந்தாலே வந்து அவன் 60 சீட்டு கிட்ட தான் இறங்கி வருவான் அவன். அவ்வளவுதான். அமைதியா இருங்க நீங்க. அதான் நீங்க அதனால நீங்க சொல்றீங்களா, அதனாலதான் நான் சொல்ல வந்தேன் நானு. ஐ டோன்ட் திங்க் ஸோ. வி ஆர் ஆல் ஜம்பிங் த கன் தான் தோணுது எனக்கு. 60க்கெல்லாம் வந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் சொல்றது யாருக்கு இப்ப பாப்போம்.
அப்படி ஒத்து வரலன்னா வேண்டாம்னு இல்ல சொல்லிடலாம், அவ்வளவுதான். இல்ல கிருஷ்ணசாமி மேடம், இல்ல இல்ல மேடம், மேடம் ஒரு நிமிஷம் கிருஷ்ணசாமி தப்பா ஒரு நிமிஷம் எடுத்துக்காதீங்க. கிருஷ்ணசாமி ஒரு நிமிஷம். இப்போ தேவை எடப்பாடிக்கு தான், நமக்கு இல்ல. சரியா? வி ஆர் அன் அப்பர் ஹேண்ட். ஸோ நம்ம இதுல கவலைப்படுறதுக்கோ டென்ஷன் ஆகிறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. நம்ம வந்து எப்படியும் தெளிவா இருப்பாங்க. என்ன இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவனை முதல்வர் ஆக்குறதுக்கு அண்ணாமலை இந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அதெல்லாம் நடக்காதுங்க. இனி அவர் இன்னொரு யாத்திரை வேற இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதாங்க நானும் அதாங்க சொல்ல வரேன். அண்ணாமலை முதல்வர்னா இந்த அலையன்ஸ் வராதுங்க. அப்படின்னா நம்ம இல்ல அது ஒரு விஷயம் தாங்க, அது ஒரு விஷயம். ஏன்னா இப்படிதான் நம்ம பயங்கரமா நம்ம வந்து நம்மங்களோட பயங்கரமா 2021 பேசினாங்க. கடைசியில அவன் 20 சீட்டு தூக்கி போட்டு டேக் இட் ஆர் லீவ் இட் வரை கொண்டு போயிட்டான்னு. அன்னைக்கு எடுத்துக்கிட்டோம் வேற சூழ்நிலை. இல்ல 2021 எப்ப பேசினாங்க? ப்ளீஸ் அலோ மீ டு ஃபினிஷ். நீங்க தவறான கருத்து சொன்னீங்கன்னா ஏத்துக்க முடியாது. தவறான கருத்து சொல்லல. 2021 யாரும் பேச விடுங்க. அப்பதான் தெரியும். ஐஎம்எஸ்ஜி பாருங்க, காலையில நீங்க ஸ்பேஸ் நடத்திட்டு இருக்கீங்க. நான் வந்து அதனால இந்த பாயிண்ட் அப்பெல்லாம் சொல்லவே இல்லை. இப்ப ஒரு விஷயம் சொல்ல விடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சீரியஸாவே கிரவுண்ட்ல நம்மளுக்கு அப்பர் ஹேண்ட் தான் அப்படின்னு வச்சுங்களேன். இவனோட நம்ம கூட்டணியே சேரக்கூடாது. நம்ம ஏன்னா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்படிதான் நம்ம பயங்கரமா பேசி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில டேக் இட் ஆர் லீவ்னு சொல்லிட்டு 16 சீட்டை தூக்கி கொடுத்துட்டு போலாம். இந்த தடவை நம்ம என்னதான் இப்ப என்ன நம்ம மேல மீறி போய் பேரம் பேசினாலுமே என்ன நம்மள்ட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட் கொடுப்பான். நம்ம அதுக்கு தான் பண்றோமா? எனக்கு நீங்க சொல்ற மாதிரிலாம் எனக்கு நீங்க சொல்ற சொல்றேன். அவன் பீகார் ஃபார்முலாக்கு ஒத்து வந்தாலே அதே பெரிய விஷயம். அதுக்கே ஒத்து வர மாட்டான்னு தான் தோணுது. அப்புறம் இல்ல ஓகே, அப்ப பாத்துக்கலாம். அவ்வளவுதான், அப்ப பாத்துக்கலாம் கிருஷ்ணசாமி. சரி ஓகே, வந்து நம்ம அப்ப பாத்துக்கலாம். வாங்க ஏஜே வாங்க. என்ன கோவம்? இப்படி இவ்வளவு நாள் கோவப்படாதீங்க. கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் நல்லா பேசினாரு. டிவிக்கே வரீங்களா ப்ரோ? கிச்சு அதாவது பிஜேபி ஏடிஎம்கேயும் கூட்டணி சேர போகுது, டிவிகேவும் நாம் தமிழரும் கூட்டணி சேர போகுது, டிஎம்கேவும் காங்கிரஸும் ஒன்னா இருக்க போகுது. ஓகே, நல்லா இருக்கும். ஜோடி வாழ்த்துற மாதிரி வாழ்த்துறீங்க. இது வரைக்கும் அவர் கெட்ட வார்த்தை பேசி கேட்டிருக்கியா ஜோ? இன்னொருக்கா டிவிக்கே கூப்பிடுங்க, அவர் முறையா பேசிடுவார். என்னையா பாண்டா அவங்க உட்காந்துட்டு கதை சொல்லிட்டு இருக்கான், பாத்தீங்களா? நான் சொல்லிட்டு போறான் போயிட்டு. என்ன ஏஜி, உங்க தலை குல்லா போட்டு கஞ்சி குடிச்சதெல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? மோசமா பேசுறீங்க.